எங்களை ஒருக்கா அறிமுகம் செய்ய மட்டுக்கும் ஒருக்கா வீடியோவை ஆன் பண்ணுவோம். காரணம் என்னன்னா உங்களுக்கு கவரேஜ் குறைவா இருக்கும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் சிவாஜினி மகேந்தர் ராஜா, உங்களுக்கு பெரும்பாலும் ஆக்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் என்னை அறிமுகம் செய்து கொள்றேன். எங்களோட நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கத்தின் திட்டங்களுக்கு பொறுப்பா நானும் சந்தனானாம் இருக்கிறோம். அதுல என்னுடைய பணியும் இதுல இருக்குது. இன்றைய கூட்டத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தினதின் நோக்கம் என்னன்னு சொன்னால், நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கத்தால உருவாக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு கொண்டு வருகின்ற சிக்கன கடனுதவு கூட்டுறவு சங்கங்கள் உங்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது, அதாவது உங்களுடைய நிர்வாக ரீதியான ஒழுங்கமைப்புகள் இதுவரையும் எவ்வாறு இருக்கின்றது, அதே நேரம் பொருளாதார ரீதியான செயற்பாடுகள் எப்படி இருக்குது, நீங்கள் உங்களுடைய சமூக ரீதியாக, அதாவது உங்களுடைய அங்கத்தவர்களுக்கும் சரி உங்களுடைய கிராமத்துக்கும் சரி உங்களுடைய சங்கத்தால எவ்வாறான பயன்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றீர்கள், இதனால உங்களுடைய கிராமத்தில உங்களுடைய சங்கத்தை பற்றிய அபிப்பிராயம் எவ்வாறு இருக்குது, இந்த விடயங்களை நாங்கள் பார்க்க விருப்பப்படுகின்றதோட, இந்த வருடம் எங்களால ஆரம்பிக்கப்பட்ட விடிவள்ளி சிக்கன கடனுதவு கூட்டுறவு சங்கம், மற்றது சந்தோஷபுரம் சிக்கன கடனுதவு கூட்டுறவு சங்கம், மற்றது குஞ்சங்கட்குளம் சிக்கன கடனுதவு கூட்டுறவு சங்கம், இவர்களுடைய புதிய சங்கங்கள் எவ்வாறான நிலப்பாட்டில் இருக்கினம், அதே நேரம் இந்த புதிய சங்கங்கள் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கின்ற சங்கங்கள் எவ்வாறு இயங்குகின்றது, அதன் மூலம் அந்த மக்கள் அந்த அங்கத்தவர்கள் எவ்வாறு பயன் பெற்று முன்னேறி வந்திருக்கினம், இந்த விடயங்களை நீங்களும் கேட்டு அறிஞ்சு அவர்களுடைய அனுபவங்களையும் கற்றுணர்ந்து உங்களுடைய செயற்பாடுகளையும் சரியான முறையில கொண்டு வர வேணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் 2 விடயங்களை கவனத்துல கொண்டு, ஒன்று ஏற்கனவே 2 வருடங்கள் தொடக்கம் 4 வருடங்கள் வரை இயங்கிக் கொண்டிருக்கின்ற சங்கங்களின் முன்னேற்றங்கள் பார்க்கிறதோட, புதிதாக இயங்குகின்ற சங்கங்கள் ஏற்கனவே இயங்குகின்ற சங்கங்களிடம் இருந்து அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ள வேணும் என்ற நோக்கத்தோடு, அனுபவங்களை பெற்று நீங்களும் உங்களுடைய சங்கத்தை முன்னேற்றகரமா கொண்டு வர வேணும் என்ற நோக்கத்தோடு இன்றைய கூட்டத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுல மிகவும் சுருக்கமாக, நீங்கள் எந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் எந்த சங்கம், எந்த மாவட்டத்தில் வசிக்கின்றீர்கள் என்ற விடயத்தை ஒரு சுருக்கமாக நான் அறிமுகத்தோட தொடங்குங்கோ. அதுக்கு முன்னம் எங்களுடைய CSNHI நிறுவனத்தின் தலைவர் ரவியண்ணா வந்திருக்கிறார். அவரையும் நாங்கள் இந்த கூட்டத்துக்கு வரவேற்றுக் கொண்டு அவருடைய அறிமுகத்தோடு நாங்கள் தொடர்ச்சியாக அனைவரும் எங்களுடைய அறிமுகங்களை தொடர்வோம். நன்றி. ரவியண்ணா. வணக்கம். நான் ரவீந்திரன். நான் இந்த 2 வருஷமா இந்த சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறேன். இதுக்கு முதல் நான் வேற பதவியில் இருந்தேன். ஆனால் கூடுதலான வேலை திட்டம் எனக்கு வெளி வேலை திட்டம் தான் கூட இருந்தது. அதனால நான் இந்த ப்ரொஜெக்டுகளுக்கு, இப்போ சிவாஜினி மிஸ் செய்கிற ப்ரொஜெக்டோ சந்தான் மிஸ் செய்கிற ப்ரொஜெக்டுகளுக்கு நான் அவ்வளவு ஈடுபாடு இல்லை. அவைக்கு இருக்கிற அனுபவம் எனக்கு இல்லை. நான் அவையிட்டு இருந்து இப்போ படித்து கொண்டிருக்கிறேன். மற்றது இப்போ அதே நேரத்தில் நான் இப்போ 2 வருஷமா இப்போ கொஞ்சம் இடங்களுக்கு போய் 2 வருஷம் இல்லை 4-5 வருஷமா போய் வந்திருக்கிறேன். அப்போ அதில் இப்போ கடைசியாக இப்போ போன மாசி மாதத்தில் நான் விடிவள்ளி என்ற சங்கம் மெட்டிக்கணும்ல அதை உருவாக்குறதுக்கு நாங்கள் பல முயற்சி எடுத்து நாங்கள் மற்றது குஞ்சங்கட்குளத்துக்கும் போய் வந்தேன். அதுகளுக்கும் அந்த முயற்சியிலும் எடுத்துக்கணும். நிறுவனத்தை சேர்ந்த நாங்கள் சரி, நாங்கள் இதுல நாங்கள் இப்ப சுவாஜி சொன்ன மாதிரி இதை முதல் தரம் ஆரம்பிச்சிருக்கிறோம். சுவாஜினி ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு எல்லாத்த ஒத்துழைப்பும் ஒவ்வொரு இளமையும் வர சொல்றதுதான் எல்லாரும் பங்கு பெறணுமே. ஒவ்வொரு முறையும் அதுல மீட்டிங் நடக்க அதோட நாங்கள் மிச்சத்தை நாங்கள் தொடர்ந்து கதைச்சு கொண்டு போவோம். வணக்கம் மிஸ். நாங்கள் ஒளிமடு சங்கம் முல்லைத்தீவு மாவட்டம் மாங்குளம். நன்றி, வரவேற்கிறேன். ஹலோ, வணக்கம். வணக்கம். நான் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த மகளூர்மனை கிராமத்தில் வசிக்கின்றோம். எமது விடிவெள்ளி சங்கமானது மகளூர்மனையில் அமைந்துள்ளது.
மௌலமுனி விடிவெள்ளி சங்க தலைவர் ராஜலட்சுமி அவர்கள் அழைக்கின்றேன். நன்றி வருகை தந்ததுக்கு நன்றி. அடுத்த சங்கம் கற்பகம் மகளிர் பிறந்தநாறு, பிரதேசம் கண்டாவளை, மாவட்டம் கிளிநொச்சி. நன்றி. கற்பகம் சிக்கன கண்ணதோ கூட்டுறவு சங்கத்துக்கு. அடுத்தால் அனைவருக்கும் வணக்கம். நான் கோமகள், கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவர். வணக்கம் மிஸ். நாங்க திருவண்ணாமலை மாவட்டம் சந்தோஷபுர கிராமத்துல இருக்கிற குவேணி மகளிர் கூட்டுறவு சங்கத்திலிருந்து கதைக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தாக்கள் வணக்கம். நாங்கள் கிளிநொச்சி மாவட்டம் கண்ணகைபுரம் கிராமம் கண்ணகையம்மன் மகளிர் சீகாகு ஹலோ சங்கத்தில. நன்றி நன்றி. தமிழ்வாணி முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து ஒளிமடு சீகாகு சங்கம். ஆமாம், வணக்கம். நீங்க ஏற்கனவே அறிமுகம் செய்திருக்கிறீர்கள். அறிமுகம் நாங்கள் செய்யாத ஒளிமடு சீகாகு சங்கம். ஆமாம், முல்லைத்தீவு மாவட்டம். ஓகே, நாங்கள் அப்ப கூட்டத்தை ஆரம்பிப்போம். சரிதானே? வராத ஆக்களுக்காக வெயிட் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, மற்ற ஆக்கள் இந்த நேரமும் முக்கியமானது உண்டு. அனைவருக்கும் வணக்கம். திருப்பியும் நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் என்றால், உங்கள் ஒவ்வொரு சங்கத்தை பற்றியும் நீங்கள் தெளிவாக மற்றவர்களுக்கு சொல்ல வேணும். எப்படி என்று சொன்னால், நீங்கள் எந்த ஆண்டு இயங்க தொடங்கினீங்கள், எவ்வாறு இந்த சங்கம் உருவாக்கப்பட்டது, எத்தனை அங்கத்தவர்களோடு இணைந்து இந்த சங்கம் உருவாக்கப்பட்டு இப்போது எத்தனை பேர் இருக்கிறீர்கள், ஆரம்பத்துல எவ்வளவு சேமிப்பு செய்ய தொடங்கினீங்கள், இப்ப எவ்வளவு சேமிப்பு செய்யறீங்கள், ஆரம்பத்துல எவ்வாறு கடன் கொடுக்க தொடங்கினீங்கள், இப்போது எவ்வாறு கடன் கொடுக்கின்றீர்கள், இவ்வளவு விஷயத்தையும் வச்சுக்கொண்டு முதலாவது அறிமுகத்தை மாங்குளம் ஒழுமடு சிக்கன கடனுதவு கூட்டுறவு சங்கம் நீங்கள் சொல்லுங்க. ஆரம்பமானது 25 பேரோட. இதுவரைக்கும் இப்ப 2 வருஷம் ஆயிட்டுது. இதுவரைக்கும் 25 பேரோட தான் எங்க சங்கம் இயங்கி கொண்டிருக்குது. இப்ப 300 ரூபாயாக கட்டாய சேமிப்பு சேர்த்து கொண்டிருக்கிறோம். முதல் 100 ரூபாயா இருந்தது, இப்ப 200 ரூபாய் கூட்டி மாசம் 300 ரூபாயா சேமிச்சு கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்துல லோன் கொடுத்தனாங்க. அதற்கு பிறகு எங்களோட முல்லைத்தீவு சமாசத்தால 2 லட்சம் ரூபாய் லோன் தந்தவ. அது ஒரு 10 பேருக்கு கொடுத்து அதை கட்டி 20,000 ரூபாய் படி கொடுத்து அது கட்டி முடிச்சாச்சு. அதற்கு பிறகு மனிதநேய செயற்பாட்டு குழு 5 லட்சம் ரூபாய் காசு போட்டது. அதுலயும் 50,000 ரூபாய் படி காசு லோன் கொடுத்தனாங்க. எடுக்காத ஆக்களுக்கு லோன் கொடுத்து அறவிட்டு கொண்டு இருக்கின்றோம். அது அறவிட திருப்பி கொடுக்காத ஆக்களுக்கு அதுல இருந்து லோன் திருப்பி 50,000 ரூபாய் கூடி அறவிட்டு கொண்டிருக்கிறோம். இப்ப முல்லைத்தீவு மகளிர் மகுடத்தால 1 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் காசு எங்களுக்கு கிடைச்சது. அது 10 பேருக்கு 1 லட்சம் ரூபாய் படி நாங்க கொடுத்து கட்டி கொண்டு வரோம். ஓகே, நான் முதலாவது கேட்கிறேன், நீங்கள் இந்த சங்கத்தை எப்படி உருவாக்கினீங்க? உங்கள் மூலியமா தான் நாங்க இந்த சங்கத்தை உருவாக்குனாங்க. இல்ல, அதான் அது எப்படி, அந்த செயல்பாடு எப்படி என்றதை நீங்க மற்றவைகளுக்கும் சொல்ல வேணும். அந்த நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கத்தோட இணைஞ்சு நீங்கள் எப்படி இந்த சங்கத்தை உருவாக்கினீங்க? ஏன் நீங்கள் இந்த சங்கத்தை உருவாக்க வேணும் என்று விருப்பப்பட்ட நீங்கள்? அல்லது நீங்க புது தலைவர்ண்டா மற்ற ஆரம்பிச்ச ஆக்களை விடுங்கோ, அவையெல்லாம் சொல்லட்டுக்கு. எங்கட இப்ப உங்களோட மனித செயற்பாட்டு குழுவால தான் எங்களோட சஜீபண்ணாண்ட தலைமையில தான் நாங்க இந்த குழு ஆரம்பிச்சாங்க. அவர் தான் இப்படி எங்களோட கிராமத்துக்கு ஒரு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக இப்படி ஆக்களை சேர்த்து கூட்டம் ஆரம்பிப்போம்னு சொல்லி உங்கள் மூலியமா மூலியமா தலைவர் செயலாளர் பொருளாளர் தெரிவு செய்து அதன் மூலியமா தான் இப்ப இந்த கூட்டத்தை ஆரம்பிச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப உண்மையாவே முதல் இருந்ததை விட இப்ப எங்க சங்கத்துல எல்லாருமே விவசாயிகள் தான். கூடுதலா எங்க விவசாய தோட்டம் செய்தாக்கள் தான் இருக்கிறோம். இப்ப நீங்க உங்களோட இதால எங்களோட இது கூட்டம் உருவானதுல இருந்து இப்ப அவை இந்த விவசாயங்கள் கொஞ்சம் முன்னேற்றமா இருக்குது. அவை மாடுகள் எடுத்து பால் மாடுகள் எடுத்து பால் கொடுக்கக்கூடியதா இருக்குது. அப்படி ஒரு முன்னேற்றம் ஒன்று அடைஞ்சிருக்குது எங்களோட சங்கம்.
ஓகே. நீங்கள் முதலாவதா இந்த கூட்டத்தை கூடி இந்த சங்கத்தை உருவாக்கிக்கல உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்ததா? இதால எங்களுக்கு முன்னேற்றம் வருமோ? நாங்கள் ஒழுங்கா கூட்டம் கூடுவோமோ? அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன விதமான ஒழுங்குகளை கடைப்பிடிச்ச நீங்கள் அந்த ஆக்கள் கூட்டத்துக்கு ஒழுங்கா வாரத்துக்கு மற்றது ஒழுங்கா சேமிப்பு செய்யறதுக்கு என்னென்ன நடைமுறைகளை நீங்கள் மேற்கொண்டிருந்த நீங்கள்? உண்மையாவே முதல் எங்களுக்கு ஒரு இதாத்தான் இருந்தது. என்ன சொன்ன இந்த கூட்டத்தை நாங்க ஆரம்பிக்க இப்படி நினைஞ்சிருக்கிறோம். இது தொடர்ச்சியா இயங்குவோமா இல்லாட்டி என்ன மாதிரி கொண்டு போவோம்னு தெரியாது. அப்ப அதனால நாங்க முதல் வருஷமே ஒரு வருஷத்துக்கு எங்கட காசுலயே சின்ன சின்னனா சேமிச்சு அதுல இருந்து லோனை கொடுத்துதான் பிறகு அதுக்கு மூலியமா தான் நாங்க எல்லாத்தையும் கடன்களை வேண்டி இப்ப கட்டக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே. முதல் நீங்கள் உங்களோட சேமிப்பில இருந்து நீங்கள் கடன் கொடுத்திருக்கிறீங்களே நான் முதல் ஒரு வருஷத்துக்கு. ஓ, முதலாவது கடன் உங்களோட சேமிப்பில இருந்து எவ்வளவு காசு கொடுத்த நீங்க? 10,000 ரூபாய் படி கொடுத்தனாங்க. 30,000 ரூபாய் கொடுத்தனாங்க. உங்களோட சேமிப்பு எல்லாத்தையும் முதலாவத ஒரு வருஷமும் சேர்த்து 3 பேருக்கு 10,000 ரூபாய் படி கொடுத்திருக்கிறீங்க என்ன? அதுக்கு பிறகு நீங்கள் அதை ஒழுங்கா அறவீடு செய்ததுக்கு பிறகு எத்தனையாவது வருஷம் உங்களுக்கு நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கத்தால 5 லட்சம் ரூபாய் காசு கிடைச்சது? எங்களுக்கு ஒரு வருஷம் முடிவுல 2023 11ஆம் மாசம் 27 ஆரம்பிச்சாங்க. 2024 11ஆம் மாசம் 27 ஒரு வருஷத்தால எங்களுக்கு மனிதநேய செயற்பாடுக்குள்ள 5 லட்சம் ரூபாய் காசு கிடைச்சது. அதுவரையும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும் என்ன இவியல் எங்களோட கதைச்சு உருவாக்கி இருக்கணும், ஆனால் இந்த உதவியல் தருவினமோ அல்லது போனா கதைச்சிட்டு இப்படியே விட்டுட்டு போயிருப்பினமோன்ற ஒரு சந்தேகம் இருந்திருக்கும் இல்லையா? இருந்ததுதான். ஆமா ஆமா. ஏனென்றா நாங்கள் ஒவ்வொரு நாளும் கூட்டத்துக்கு வர வேணும். அப்படி ஒழுங்கா கூட்டத்துக்கு வராத ஆட்களுக்கு நீங்கள் என்ன நடைமுறையில பேணுறீங்க? ஏனென்றா எனக்கு உங்களோட சங்கத்தின் நடைமுறையை நாங்கள் அண்டைய சந்தனா நானும் கதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்கள் முதல் 10,000 ரூபாய் லோன் கொடுத்து பிறகு 20,000 ரூபாய் லோன் கொடுத்து அதுக்கு பிறகு தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்கள் நல்லா இயங்குற சங்கம் என்று மாவட்ட மட்டத்திலேயே திணைக்களத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மகளிர் மணிமகுடம் முல்லைத்தீவு மாவட்டத்தால வழங்கப்பட்டு 10 லட்சம் கிடைச்சு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்கன்னா 10,000 20,000 கொடுத்து பேருந்து 50,000 கொடுக்க தொடங்கி அதுக்கு பிறகு இப்ப 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குறீங்க. அப்ப நல்ல முறையில நீங்கள் வளர்ந்திருக்கிறீங்க இந்த 2 வருஷத்துல. இந்த வருஷம் நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு மாசத்துல உங்களோட 2வது வருஷம் நிறைவு செய்ய போறீர்கள் என்னண்டு என்ன? அப்ப நீங்க நல்ல ஒழுங்கா நடந்தபடியா தான் உங்களுக்கு மற்ற அமைப்புகளும் கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் வரையும் காசு தந்திருக்கணும் என்ன? 2 லட்சம் முதல் தந்திருக்கணும், பேருந்து திருப்பி நீங்க ஒழுங்கா கட்டினபடியா திருப்பி 10 லட்சம் தந்திருக்கணும் எங்களை விட. இதுக்கெல்லாம் ஆட்கள் ஒழுங்கா கூட்டத்துக்கு வர வேணும், ஒழுங்கா சேமிப்பு செய்யணும்ன்றதுக்கு நீங்க என்ன நடைமுறையில கையாண்ட நீங்க? அது தலைவற்ற செயற்பாட்டுலதான் இப்ப அந்த டைமுக்குள்ள அவ்வளவு பேரையும் கூட்டத்துக்கு வர சொன்னது. அப்படி வராட்டி தண்டப்பணம் 100 ரூபாய் அறவிடப்படும் வேண்டும். ஒன் டைமுக்கு அதாவது உரிய நேரத்துக்கு வராட்டி 100 ரூபாய் குற்றப்பணம் அவியல் கட்ட வேணும். ஓகே, கட்ட வேணும். மற்றது ஒரு தகுந்த காரணம் இல்லாட்டி தகுந்த காரணம்னு சொன்னா ஒரு கடிதம் மூலமா தரணும். இந்த காரணத்துக்காக நாங்க கூட்டத்துக்கு இன்றைக்கு வரையலான்னு சொல்லி கடிதம் தரணும். அப்படி கடிதம் தராம இல்ல 2 கூட்டத்துக்கு வராம விட்டு அவைக்கு லோன் பிற்போடப்படும். முன்னுரிமையா கொடுப்படாது, பிற்போடப்படும். அப்ப ஒழுங்கா கூட்டத்துக்கு வர தவறுபவர்கள் கடிதம் மூலம் உரிய காரணத்தை உங்களுக்கு அறிவிக்க வேணும். அப்படி ஒழுங்கான நடவடிக்கைகளை பேணாத அங்கத்தவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்கும் போது முன்னுரிமை அடிக்க மாட்டீங்க என்ன? ஓகே. அடுத்தது இப்ப நீங்கள் முதலாவது சங்கம் தொடங்கிக்க ஒரு ஆக்கள் உங்கள்ட்ட 1 லட்சம் ரூபாய் கடன் தாங்கோண்டு முதல் முறையே கேட்கினா பசுமாடு வாங்க வேணும், 1 லட்சம் ரூபாய் கடன் தாங்கோண்டு. அந்த நேரத்துல நீங்கள் என்ன நடைமுறைய அவைகளுக்கு சொல்றீங்க? நாங்க அப்படி உடனே குடுக்கிறாதானே மிஸ். இப்ப வந்த உடனே 1 லட்சம் ரூபாய் லோன் கேட்டா குடுக்கிறாது. அடிப்படையில இருந்து அடிப்படை 10,000 ரூபாயில தான் கொடுக்கணும். அதுவும் 3 மாசத்துக்கு பிறகு 3 மாசமும் தொடர்ச்சியா அவை கூட்டத்துக்கு வந்திருந்தாதான் 4வது மாசம் இல்லாட்டி 5வது மாசம் அவன் வரவை பார்த்து சேமிப்பை பார்த்து தான் நாங்க லோன் கொடுப்போம். வரவை பாக்குறீங்க ஒழுங்கா வந்திருக்கிறாரோண்டு, அடுத்தது சேமிப்பை பாக்குறீங்க ஒழுங்கா சேமிப்பு செய்திருக்கிறாரோண்டு. இந்த 2ம் செய்திருந்தா தான் நீங்கள் கடனுக்கு கொடுக்குறீங்க. ஓகே, நன்றி. ரொம்ப நல்ல சிறப்பா இயங்குற ஒரு சங்கமா நாங்களும் உங்களை பாராட்டுறோம். இந்த நேரத்துல இதுவரையும் மொத்தமா எவ்வளவு சேமிப்பு செய்திருக்கிறீங்க உங்களோட சங்கத்தால? 2 வருஷத்துல உங்களோட சங்கத்துல எவ்வளவு சேமிப்பு இருக்குது?
இப்ப 2 லட்சம் ரூபாய்க்கிட்ட வந்துட்டுது மிஸ். 2 லட்சம் ரூபாய் உங்களுடைய அங்கத்தவர்களோட சேர்ந்த சேமிப்பு உங்கள்ட்ட இருக்குது. ஒரு வரவேற்றுக் கொள் ஒரு அங்கத்தவருக்கு வந்து 9,000 ரூபாய் தொடக்கம் 17,000 ரூபாய் மட்டும் இருக்கு ஒரு ஆளுக்கு. இப்ப ஒரு ஆளுக்கு 9,000 ரூபாய், இப்ப ஒரு ஆளுக்கு 8,000 ரூபாய், அப்படி மொத்தமா அப்படி இருக்குது. ஆமா 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 அப்படி 9,000 ரூபாய் ஆக குறைஞ்சது எல்லாருக்கும் 8,000 தொடக்கம் 9,000 ரூபாய் வரையும் ஆக குறைஞ்சது எல்லாரும் சேமிப்பு வச்சிருக்கலாம். 8,000 ரூபாய் தொடக்கம் 17,000 ரூபாய் மட்டும். 8,000 தொடக்கம் 17,000 ரூபாய் வரையும். அப்ப போட்டி சேமிக்கிறீங்களா என்ன? ஓகே சரி. இதுல எப்படியான முன்னேற்றத்தை உங்களுடைய அங்கத்தவர்கள் கடன் எடுத்து கண்டிருக்கணும்? முதல் 10,000 எடுத்திருக்கணும், அப்ப என்னத்துக்கு எடுத்தவ? 20,000 எடுத்திருக்கணும், என்னத்துக்கு எடுத்தவ? 50,000 எடுத்திருக்கணும், என்னத்துக்கு எடுத்தவ? இப்ப 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறீங்க, என்னத்துக்கு எடுத்தவிய? முதல் 10,000 ரூபாய் கொடுத்தது விவசாயத்துக்கு, வீட்டு தோட்டம் செய்யறாக்கள் விவசாயத்துக்கு எடுத்தது. அது 20,000 ரூபாயும் அதுக்கு தான் கொடுத்த நாங்கள். 50,000 ரூபாய் வந்து கோழி வளர்ப்புக்கு கொடுத்தது. இப்ப 1 லட்சம் ரூபாய் வந்து இப்ப வயல் விதைக்கணும் தானே, இப்ப நெல் விதைக்கணும் விவசாயம், அப்ப அதுக்கு கொடுத்திருக்கிறோம். நன்றி. அப்ப நாங்கள் ஒருக்கா எங்களுடைய ஒழுமாடு சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கம் தாங்களாயே ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்து எங்களுடைய நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கத்தின் சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்க நடவடிக்கையின் செயற்பாடுகளை வீடியோ மூலம் பார்த்து அவியல் எங்களோட தொடர்பு கொண்டு தங்களுக்கு உதவி செய்யுங்கோ, நாங்களும் இப்படி ஒரு சங்கமா வர வேணும் என்று சொல்லி கேட்டுத்தான் அவியலை நாங்கள் சூமூடாக கூட்டங்களை போட்டு வழி நடத்தி செயற்படுத்தி கொண்டு வந்த நாங்கள். அதுவும் நாங்கள் அவையோட இந்த தொடர்ந்து நிக்கல, அவைகளுக்கு ஒரு 3 மாதம் 3-4 கூட்டம் வடிவா சொல்லி கொடுத்த பிறகு அவையலே தங்களோட சொந்த காலில் நின்று செயல்பட தொடங்கினவியல். இதை பார்த்துதான் நாங்கள் சந்தோஷப்பட்டு போன வருஷம் வந்து முதலாவது நன்கொடைய கொடுத்திருந்த நாங்கள். அவையல் அது மட்டும் இல்லாமல் அதையும் சிறப்பா செய்து காட்டி முல்லைத்தீவு மாவட்டத்திலேயே சிறப்பாக இயங்குகின்ற சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கம் என்று மாவட்ட மட்டத்துல தெரிவு செய்யப்பட்டு வடமாகாணத்தால மகளிர் மணிமகுடம் என்ற பட்டமும் வழங்கப்பட்டு 10 லட்சம் ரூபாயும் அவைகளுக்கு கடன் கொடுக்கிற நடவடிக்கைக்காக வழங்கப்பட்டிருக்குது. இந்த வகையிலே அவைகளை நாங்கள் எல்லாரும் ஒருக்கா கைதட்டி பாராட்டி கொள்வோம். ஒழுமாடு சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கம் அடுத்தது இந்த மாதிரி நாங்களும் செயல்படுறோம், அவைகளை விட நாங்களும் வடிவா செயல்படுறோம் என்று சொல்லக்கூடிய சங்கம் இதுல வேற ஏதாவது சங்கம் இருக்குதா? புதாக்களை நான் கேட்கல, நீங்கள் எல்லாம் வடிவா கேட்டுக்கொண்டிருங்க. ஏன்னா எப்படி இவியல் செயல்படுகிறோம் என்று வேற ஏதாவது சங்கம் சேலஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறீங்களா? நாங்களும் இப்படித்தான் இயங்குறோம் என்று சொல்லக்கூடிய மாதிரி. 2020 வந்து 10ஆம் தேதி 7ஆம் மாசம் பதிவு செய்த சங்கமா நாங்க இயங்கி வந்தாங்க. அது இயங்குறதுக்கு முதல் நாங்க 2019ஆம் ஆண்டு ஒரு வருஷம் நாங்க இயங்கி முடியத்தான் நாங்க 20ஆம் ஆண்டு பதிவு செய்தாங்க. 30 பேர் கொண்ட சங்கமாக இயங்கி தற்போது 35 பயனாளிகள் உள்ள சங்கமாக இப்ப இயங்கி தர்றேன். இதுல சிஎஸ்என் எங்களுக்கு 3,50,000 ரூபாய் நன்கொடை கடனாக வழங்கப்பட்டு அது எங்களுக்குள்ளேயே அந்த காசு தொடர்ச்சியாக பயனாளிகளுக்கு பயன்படக்கூடிய மாதிரி 24 பேருக்கு அந்த 30,000 ரூபாய் கடனை வழங்கி அதுல 10,000 ரூபாய் அவை சேமிக்க வேணும். அந்த சேமிப்புக்கு எதிராக 10,000 ரூபாய் நன்கொடையாக தனிப்பட்ட சேமிப்பு கணக்குல ரத்து செய்யப்பட்டிருக்கு. அந்த தொகையை வச்சுக்கொண்டு நாங்க 3 லட்சம் சிஎஸ்என் நாங்க சேமிப்பு செய்தது 2 முதலாக தொடர்ச்சியாக கடன் வழங்குறதுக்கு ஒரு முதலீடாக இருக்குது. அந்த வகையில அது தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறதுல நாங்கள் மகளிர் மகுடம் என்ற அந்த கடன் அடிப்படையும் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைச்சது. அதுல 10 பேருக்கு 1 லட்சம் ரூபாய் படி நாங்க வழங்கிட்டு நாங்க அடுத்த வருஷமும் எங்களோட தொடர்ச்சியான எங்களோட சங்கம் இயங்கி வர்ற முறையின் நல்லெண்ணத்தை கொண்டு 2வது வருஷமும் உங்களுக்கு அந்த மகளிர் மகுடம் கிடைச்சது 5 லட்சம் ரூபாய். அதையும் நாங்க வேறு பயனாளிகளுக்கு 5 பேருக்கு வழங்கி 15 பேருக்கு
வழங்கியிருந்தாங்க. தொடர்ச்சி அந்த 7ல எங்களை சிஎஸ்என் தந்த காசை முதல் 5000 ரூபாய், 10,000 ரூபாய், 15,000 ரூபாய் வழங்கி இப்ப நாங்க 1,00,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு கடன் வழங்கக்கூடிய மாதிரி நாங்கள் அதை சுழற்சி முறையில செய்து கொண்டு வரோம். கடன் எடுக்கிறவை எல்லாருமே 2,000 ரூபாய் சேமிப்பு செய்ய வேணும். அதை அவைக்குரிய காசுதான். அந்த காசை நாங்க திரும்ப திரும்ப குறைஞ்ச வட்டியில கொடுத்து கொண்டு நாங்க பெரிய அளவுல பெரிய ஒரு வாழ்வாதார செயல்பாடுகள் முன்னெடுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரி நாங்க இயங்கிக் கொண்டு இருக்கிறோம். வெரி குட், வெரி குட். உங்களுக்கும் எங்கட பாராட்டுகள். நீங்கள் மிகவும் சிறப்பாக இயங்கினபடியால 2வது தடவையும் கிளிநொச்சி மாவட்டத்துல சிறப்பா இயங்குற மகளிர் சங்கம் என்று சொல்லி மாகாண மட்டத்துல 2வது தடவையும் நீங்கள் மகளிர் மணிமகுடம் வாங்கி இருக்கிறீர்கள். ஆனா இது எல்லாம் சிறப்பா நீங்கள் இயங்குறதுக்கு என்னென்ன பிரச்சனைகளை ஆரம்பத்துல சந்திச்சீங்க? நன்றி. நீங்க கற்பகம் சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கம், நீங்கள் ஒருக்கா சொல்லுங்க. நீங்கள் இவ்வளவு உடனடியா இப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்க மாட்டீங்க இல்லையா? ஆரம்பத்துல நீங்கள் அந்த 1 வருஷமும் எப்படியான சிரமங்களை சந்திச்சீங்கன்னு சொல்லி சொல்லுங்க. ஆக்கள் ஒழுங்கா கூட்டத்துக்கு வந்துச்சுனமா, கூட்டத்துக்கு வராத ஆக்களுக்கு என்ன செய்தீங்கள், கூட்டத்துக்கு ஒழுங்கா வந்த ஆக்களுக்கு எப்படி தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தினீங்கள், இதுகளை பற்றி ஒருக்கா சொல்லுங்க. நாங்க ஆரம்பத்துல சரியான கஷ்டமா இருந்தது. ஆனா அந்த சேமிப்பு பழக்கம் உருவாக்கப்பட்ட அந்த அந்த இன்ட்ரெஸ்ட வச்சு கொண்டு ஒரு 10 பேர் தான் அதுல இதை தொடர்ந்து யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முதல் எங்கள்கிட்ட ஏழாவே நாங்கள் வேறொரு சேமிப்பு செய்த அந்த தொடர்ச்சியான பயனாளிகள் எங்களோட தொடர்புகள் இருந்தவையை வச்சு கொண்டுதான் நாங்கள் இதண்டாங்க. ஆனா இயங்குறதுக்கு முதல் இப்படி ஒரு சங்கமாக இயங்குறதுக்கு முதல் காரணம் சிஎஸ்என் நிறுவனம். அதுல என்ன குறிப்பா சிவாஜினிய கதான் எங்களுக்கு இந்த ஊக்கத்தை தந்தவா. அந்த வகையில நம்ம எப்படி வளர்ச்சி அடைகிறதுக்கு நன்றி சொல்லணும். அதோட அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் 1 வருஷம் சரியான கஷ்டப்பட்டு நாங்கள் என்னன்னா பயனாளிகளை சரியான முறையில ஒழுங்குபடுத்தி மீட்டிங்களை நடத்தி தொடர்ச்சியான கூட்டங்கள் வச்சு கொண்டுதான் பதிவு செய்யறதுக்கு போக வேண்டிய தேவை இருந்தது. அந்த வகையில நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு 2020 பதிவு செய்யப்பட்ட பிறகு அதுல வந்த நல்ல நல்ல விஷயங்கள் அறிஞ்சதால இப்ப ஆர்வமாயிருக்கு. நம்ம இன்னும் 35 பேரோட இன்னும் ஆக்கள் வர்றதுக்கு ஆர்வமாயிருக்கிறோம். நாங்கள் அவைய எடுக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஆனா நாங்கள் இன்னும் கொஞ்சம் வலுவுள்ள சங்கமா வந்தா பிறகு அவைய எடுத்தா நாங்கள் அவைக்கு நிறைய பிரியோசனமான என்ன வாழ்வாதார செயற்பாடுகளுக்கு நாங்கள் அவைக்கு ஊக்குவிக்கலாம் என்ற வகையில நாங்கள் அதையை பக்க வச்சிருக்கிறோம். ஆனா நாங்கள் அவையையும் எடுக்கிறதுக்காகத்தான் இருக்கிறோம். ஓகே, நன்றி. நீங்கள் இந்த இப்ப வந்திருக்கிற ஆக்களுக்குள்ள கிட்டத்தட்ட மூத்தக்கா மாதிரியான ஒரு சங்கம். என இந்த சங்கங்கள் பதிவு செய்யாமல் நாங்கள் சும்மா சேமிப்பு செய்து இயங்கினதை விட பதிவு செய்ததால நல்ல என்று நீங்க சொல்றீங்களா? அல்லது போனா பதிவு செய்யாமலே நாங்கள் சும்மா சேமிப்பு எடுத்து போட்டு அதை வருஷ முடிவில பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு சங்கமா இருக்கிறது நல்லமா? அல்லது போனா பதிவு செய்த ஒரு அரசாங்க ரீதியா பதிவு செய்துட்டு ஒரு கிராமத்துல நீங்களே உங்களுக்கான ஒரு வங்கி மாதிரி செயல்படுறது சந்தோஷமா இருக்கா? இதை பற்றி என்ன உங்களோட கருத்து? இது சிஎஸ்என் நிறுவனம் எங்களுக்கு இதை பற்றியான ஐடியா தராட்டி நாங்கள் சிகாகோ சங்கங்களுக்குள்ள போறதுக்கு எங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா இருக்க இல்ல. ஆனா சிஎஸ்என் தான் அடிப்படை. எங்களுக்கு அத்திவேரம் போட்டது சிஎஸ்என். ஆனா அது ஊடாக நாங்க பதிவு செய்தா பிறகுதான் நாங்களா இயங்குறோம். மற்றது அது முதல் பதிவு செய்ய முதல் நாங்கள் ஒரு கலந்தல் நிலையம் வேணுமா வேணாமா, இருப்போமா இருக்காம விடுவோமா, இது நம்பிக்கையா இல்லையா என்ற பக்கம் எங்களுக்கு ஒரு எனக்கும் காட்டியும் மற்ற பயனாளிகளுக்கு செல்லமா இருந்தது. ஆனா அதை நாங்கள் இல்ல உறுதியா இது இப்படித்தான் இயங்கும் என்றதை பதிவு செய்த பிறகு சிஎஸ்என்களுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணி அவைக்கு அந்த 35,000 ரூபாய் கடனை வழங்கி அவை உள்வாங்கி தங்கள் வாழ்வாதார செயற்பாடுகளை செய்ய நாங்க முன்வரைகளா இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டோம். எங்களுக்கு இப்ப நாங்கள் அதை தொடர்ச்சியா இயங்கி அதோட வங்கியால் மாறுறதுக்கான
நல்ல ஒரு எண்ணங்களோட தான் நாங்கள் செயற்பட்டு வரோம். ஆனா இதுக்கான முழு காரணமும் சிஎஸ்என் தான். அதே வேளையில நாங்கள் அந்த சின்ன சின்ன இது தொழில் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க, உற்பத்திகள் செய்து கொண்டிருந்தாங்க. அதுக்கு இந்த ஒரு சிஎஸ்என்னாலதான் எங்களுக்கு அந்த மின்வழியா காய வைக்கிற ஒரு இதுவும் எங்களுக்கு கிடைச்சது. அதையாலையும் நாங்கள் எங்களை பயனாளிகளும் எங்களை கிராமத்துல இருக்கிறவங்க பயன்படுறீங்க பண்ணிட்டா பல இடங்கள்ல மற்றது காய வைக்க தூய்மையா காய வைக்கிறதுக்கு அந்த சோலார் கையர் எங்களுக்கு பிரயோசனமா இருக்குது. நாங்கள் இயங்குறதுக்கு அந்த செயற்பாடுகளும் சப்போர்ட் ஆகிருக்குது. நாங்கள் எங்களோட பயனாளிகள் எல்லாரும் சேர்ந்து சேத்தன்ன வாழ்க்கை முக்கியமா அதோட எங்களோட சிக்கலா கூட்டுறவு சங்கமும் எங்களுக்கு சப்போர்ட் அமைந்திருக்கிறத கிடைக்கும். அப்ப நீங்கள் நல்ல சிறப்பாக இயங்குறதுக்கு நீங்கள் ஒரு பதிவு செய்த சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கமா மாறினதுதான் உங்களுக்கு உதவியா இருக்குன்னு சொல்றீங்களே? அதான் முதல் முக்கிய காரணம். அதுலயும் நீங்கள் வழிநடத்திய அந்த 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 முறையும் அது இந்த தன்மையும் தான் எங்களை கூட ஆர்வமா இதுல பயணிக்கக்கூடிய மாதிரி. அதாவது நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கம் உங்களை சரியாக வழிநடத்தி இருக்குது. எப்படி நீங்கள் ஒரு சங்கமாக அடிமட்டத்தில் இருக்கிற கிராம மக்கள், அந்த கிராம பெண்கள் ஒன்றா சேர்ந்து சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கமா செயல்பட வேணும். அதை பதிவு செய்தால் எப்படி அதன் பலாபலன்கள் உங்களுக்கு இருக்குமென்றதை நாங்கள் சொல்லி தந்தாலும் அதை நீங்கள் அனுபவபூர்வமாக நீங்கள் முயற்சி எடுத்து செய்ததாலதான் இந்த வெற்றியை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு அந்த வகையில எங்களோட நன்றிகளும் பாராட்டுகளும். உங்களுக்கான பாராட்டை நாங்கள் தெரிவிச்சுப்போம். அடுத்தது இவியல் 4 வருஷம் இயங்கினாலும் அடுத்தாக்கள் 2 வருஷம் இயங்கினாலும் இடையில நாங்களும் தான் இந்த இப்படியான சங்கங்களை கிராமங்கள்ல உருவாக்கி செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். நாங்களும் சிறப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற சங்கம் வேற யாராவது இருக்கிறீங்களா? கண்ணகி அம்மன் சீகாகு சங்கம் இருக்கிறோம். சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கா? உங்களோட வீடியோவை ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. இதே மாதிரியான தொடர்பு படுத்தலோட சொல்லி கொண்டு வாங்க. எப்படி ஆரம்பிச்ச நீங்கள், எத்தனை பேரோட ஆரம்பிச்ச நீங்கள், எப்படி கஷ்டப்பட்டு இந்த கூட்டங்களை உங்களோட கிராமத்தோடையும் எங்களோடையும் சேர்ந்து நடத்தினீங்கள், எப்படி இன்றைக்கு எந்த நிலையில இருக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்க. தமிழ்வழி வீடியோவை போட முடியுமெண்டா போடுங்க. நாங்க 35 பேரோட இயங்கினாங்க ஒரு சங்கம் உண்டு. பேர் சொல்லி எல்லாருக்கும் உங்களை தெரியாது இல்ல? சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கம் எதான்னு சொல்லி எந்த பகுதியில இருக்கிறீர்கள், எப்படியான கிராமத்துல இருக்கிறீங்க, உங்களோட போக்குவரத்து வசதி எல்லாம் எப்படியா இருக்குது, உங்களுக்கு கவரேஜ் இருக்கிறதா, போன் இருக்கிறதா, எல்லாத்தையும் சொல்லி தொடங்குங்க. உங்களோட சங்கத்தை பற்றின முன்னேற்றத்தை பற்றி சொல்ல. ஆமா, எங்கட சங்கம் கிளிநொச்சி மாவட்டத்துல இருக்கிற கண்ணகிபுரம் கிராமத்தின கண்ணகை அம்மன் சீகாகு சங்கத்தின முதல் செயலாளராக இருந்தேன். இப்ப பொருளாளரா செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். எனது பெயர் அனுஷன் தமிழ்வாணி. இவ இப்பத்திய செயலாளர் புண்ணியமூர்த்தி நாகேஸ்வரி மற்றும் உறுப்பினரும் இருக்கிறார். எங்கட சங்கம் போக்குவரத்துக்கு சரியான ஒரு தூரம், சரியான ஒரு கஷ்டப்பட்ட ஒரு கிராமத்துல இருக்கும். போக்குவரத்துக்கு பாதைன்றதே ஒரு சரியான ஒரு இடர்பாடான ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஆரம்பத்துல பயிற்சிகையில கூடுதலாக தோட்டம் வச்சிருக்கிறார்கள் தான். பயிற்சிகையில நாங்க கொண்டு போய் களஞ்சியப்படுத்தல ஒரு பயிர் செய்த பயிர்களை கொண்டு போய் நாங்க விற்க இல்லாத எங்கட கொள்வனவுக்கு கொண்டே கொடுக்க இல்லாத அளவு நிலைமையில எங்கட வீதியும் எங்கட செயற்பாடுகளும் இருந்தது. தற்சமயம் எங்கட ரோட்டு கிரவல் போடப்பட்டு இருக்கின்றது. இப்ப தற்சமயம் கிரவல் போட்டு சீரான ஒரு பாதை, ஒழுங்கான ஒரு பாதையில செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்துல 35 அங்கத்தவர்கள் இருந்தது. 35 அங்கத்தவர்களோட இப்ப 37 அங்கத்தவர்களா செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் சிறுதானியம் பயிர் நிலங்களுக்காக 1/2 ஏக்கர் காணி தான் எங்கள் முழு பேருக்கும் இருந்தது. எங்களோட அங்கத்தவர் முழு பேருக்குமே 1/2 ஏக்கர், வீட்டோட சேர்த்து வீட்டுடன் கூடிய 1/2 ஏக்கர் காணி. அந்த காணியில எங்களால தோட்டம் செய்யலாத நிலைமை. ஏனென்று சொன்னா தண்ணி வராது, 2 பிரிவா இருக்கிறபடியா தண்ணி வராது.
அது ஒரு பெரும் ஒரு இடர்பாடாதான் வந்திருந்தது. இப்ப தற்சமயம் இப்ப எல்லாருக்குமே தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் எங்களுக்கு இப்ப கிடைத்திருக்கின்றது. எங்களோட இந்த சங்கத்தின் ஊடாகத்தான் அது கிடைக்க பெற்றிருக்குது. கூடுதலாகவே நாங்க இரவு நேரங்கள்ல தான் தண்ணி எடுத்து அதை கட்டக்கூடிய நிலைமை, நாங்க பயிரிட்டாலுமே இரவு நேரங்கள்ல தான் எங்களுக்கு கட்டக்கூடிய நிலைமை இருந்தது. தண்ணி எடுத்து நாங்க பயிர்களுக்கு விடக்கூடிய நிலைமை இருந்தது. தற்சமயம் அந்த நிலைமை மாறிவிட்டது. இப்ப எல்லாம் போக்கெல்லாம் பதிச்சு நல்ல செயற்பாடு ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. சீரான வயல் விதைப்பு ஒன்று நடந்து கொண்டிருக்கு. அதுக்காக நாங்க ஆரம்பத்துல எங்களோட சேமிப்புல இருந்துதான் 10,000 ரூபா ஒரு அங்கத்தவருக்கும் கொடுத்து கடனாக கொடுத்திருந்தோம். அதன் பிறகு 30,000 ரூபா, அதன் பிறகு மகளிர் மகுட கிணறு 5 லட்சம் கிடைச்சு 10 அங்கத்தவர்களுக்கு 50,000 ரூபா படி அதை அறவிட்டு அதை நாங்க கட்டி, அடுத்ததாக 6 லட்சம் ரூபா அதையும் நாங்க 10 பேருக்கு கொடுத்த நாங்கள் 60,000 ரூபா படி அதையும் விட்டு நாங்க இப்ப கட்டிட்டோம். அடுத்ததா இப்ப லாஸ்டா எடுத்திருக்கிறோம் 6 லட்சம் ரூபா, அதையும் நாங்க 10 பேருக்கு கொடுத்திருக்கிறோம் 60,000 ரூபா படி. எங்களோட சேமிப்பு 200 ரூபா கட்டாய சேமிப்பாகவும், மேலதிக சேமம் எங்களுக்கு எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவுத்தை நாங்க சேமிச்சு கொள்ளலாம். அந்த வகையிலையும் இப்ப செயலாளர் தலைவர் எல்லாம் மாற்றம் அடைஞ்சிருக்கிறோம் புதுசாவே. அதை விட இப்ப நாங்க சிறந்த வகையிலேயே முன்னேறி கொண்டு இருக்கின்றோம். இருந்த நிலைமைகளை விட எங்களோட சங்கத்தின் ஊடாக எங்களோட வளர்ச்சி மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா எங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் எல்லாருடைய சப்போர்ட்டும், தங்களோட சப்போர்ட் இல்லாம இருந்தபடியா தான் எங்களால இவ்வளவு தூரம் மேல வர முடிஞ்சது. எல்லாருடைய சப்போர்ட்டினால, எல்லாருடையும் சண்டை போட்டனாலும் நாங்கள் இப்ப தண்ணி எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். தண்ணி இல்லாம எதுவுமே இல்லை. இருந்தாலும் இப்ப சண்டை பிடிச்சனால அப்படி ஒரு தைரியத்தை உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம். இப்ப சீரான வகையில இருக்குது. அதை விட ஒராயம் அமைப்பால எங்களுக்கு 10 பேருக்கு சைக்கிள் வழங்கினது. பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு, மற்றது வேலைக்கு செல்கின்ற 5 பேருக்கும், பாடசாலை மாணவர்கள் 5 பேருக்குமாக வழங்கப்பட்டது. ஏன்னா பாடசாலை எல்லாம் பக்கத்துல இல்லை, எங்களுக்கு சரியான தூரம். அதெல்லாம் 10 பேருக்கு சைக்கிள் வழங்கப்பட்டது. அதே நேரம் ஊட்டமிகு வடக்கு என்ற ஒரு தலைப்புல டாக்டர்ஸ்மார் எங்களுக்கு எப்படி இயற்கையான முறையில இருக்கிற இலைகள் மற்றது மரக்கறிகள் அதுகளை வச்சுக்கொண்டு எப்படியான மருந்து வகையான பொருட்களை தயாரிக்கலாம் என்றதையும், அதுக்கான தீர்வுகளை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், மற்றது மண்புழு உரம் தயாரிக்கிறது அதுகளை பற்றி சம்பந்தமா வளர்ப்புகள் பற்றி எல்லாமே எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஒரு அமைப்பின் ஊடாக. இப்ப ஒரு தமிழ்வாணி, நீங்கள் அம்மா ஆரம்பத்துல சுகமா இந்த கூட்டங்களை நடத்தினீங்களோ அல்லது போனால் கஷ்டப்பட்டு நடத்தினீங்களோ? ஆரம்ப காலத்தை ஒருக்கா யோசிச்சு பாருங்கோ, எப்படி நடத்தினீங்கள், என்ன மாதிரி நடத்தினீங்கன்றதை ஒருக்கா எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்கோ. ஏனென்றா இன்றைக்கு நீங்கள் நிறைய நீங்கள் நல்லா சிறப்பாக இயங்கினபடியா பல திணைக்களங்களோடையும் பல அமைப்புகளோடையும் தொடர்பு கொண்டு இந்த சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கம் ஒரு பாதையை அமைச்சிருக்குது. தண்ணியே கிடைக்காமல் எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் எல்லாரும் இடம்பெயர்ந்து ஒரு சிறு காணி துண்டுகள் கிடைச்சு அதுலதான் வீடுகளை அமைச்சு கொண்டு இருக்கிற ஆக்கள். ஏனம்மா பெரிய விவசாயிகள் உங்களுக்கு தண்ணி கூட தர மறுப்பினம். என்னண்டா அவையலுண்ட பெரிய தோட்டங்களுக்கு போனா பிறகுதான் மிஞ்சி வாரத தருவினம், தராம விடுவினம். சிலவள தண்ணி அரவாசியில நின்றும் விடும், காஞ்சும் போயிடும். அப்படியான சூழல்ல இருந்தாக்கள் இன்றைக்கு தண்ணிய பெற்றிருக்கிறீங்கள். அது மட்டும் இல்லாமல் ரோட்டு செம்மப்பட்டிருக்கு. ஏன்னா நானும் வரைக்க ஓட்டோவில வரையிலாம தான் நாங்கள் அடுத்த நாள் வருத்தத்தோட இருந்த நாங்கள். அப்ப இப்படியான சூழல்ல இருந்த நீங்கள் உங்களோட இடத்துல கவரேஜ் இல்ல. ஆனா உங்களுடைய ஆக்கள் எல்லாரையும் ஒன்றுபட்டு கண்ணகை நகர்ல இருக்கிற கண்ணகை அம்மன் சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கம் என்ற ஒன்றை நாங்கள் 2022ஆம் ஆண்டு நீங்கள் உருவாக்கி செயற்பட்டிருக்கிறீர்கள். ஆரம்ப காலத்துல எப்படி இந்த கூட்டங்களை நடத்தினீங்கள்? ஆக்கள் ஒழுங்கா கூட்டத்துக்கு வந்தவியா? நீங்கள் சூம் மூலம் கூட்டம் நடத்திக்கல உங்களோட டெலிபோன் எப்படி வேலை செய்தது? உங்கள்ட்ட ஒழுங்கா டெலிபோன் இருந்ததா? இதுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஆரம்பத்திலேயே சரியான கஷ்டப்பட்டுட்டாங்க. ஆக்களை எடுக்கிறதுன்றது பின்னேற 6 மணி 7 மணி 8 மணிக்கெல்லாம் தான் கூட்டம் நடந்தது. அதை விட போன்கள் சரியான நார்மல் கவரேஜ் கூட எங்களுக்கு கிடைக்காம இருந்தது.
நார்மல் போனே நாங்க யூஸ் பண்ண இல்லாத அளவுக்கு இருந்தது. அப்படி இருந்தும் சரியா சிரமப்பட்டு தான் நாங்க இது Zoom மீட்டிங்ல எல்லாம் பங்கு பெற்றினாங்க. மற்ற பிரதினாக்கா எல்லாம் வந்து நின்று லேப்ல எல்லாம் கவரேஜ் இல்லாமலுக்கும் அப்படி எல்லாம் நிறைய சிரமப்பட்டுனாங்க கவரேஜுக்காக. இப்ப அந்த அளவு கொஞ்சம் குறைஞ்சிட்டுது. இப்ப ஓரளவுனால கவரேஜ் எடுக்கக்கூடிய மாதிரி சுச்சுவேஷன்ல நாங்கள் இப்ப இருக்கிறோம். சரியா ஓகே. அடுத்தது ஆக்கள்லாம் கூட்டத்துக்கு ஆட்கள் எல்லாரும் ஒழுங்கா வந்தவையா? ஏனென்றா எனக்கு ஞாபகம் உங்களுக்கு இரவு 7-8 மணிக்கு தான் நாங்கள் கூட்டம் நடத்தின நாங்க. என்ன 8 மணிக்கு தான் பெரும்பாலான கூட்டமே நடக்கிறது. எல்லாரும் கூலி வேலைக்கு போயிட்டு வந்த பிறகுதான் அதை நாங்கள் நடத்த வேணுமென்று. அப்ப எல்லாரும் வந்தவையல். ஏனென்றா நீங்க எல்லாம் இருட்டுக்குள்ள இருந்து கூட மீட்டிங் நாங்கள் நடத்தி இருக்கிறோம். ஏன்னா ஒரு விளக்கு வெளிச்சத்துல கூட நடத்தி இருக்கிறோம். சிஸ்டர் ஆக்கள் உதவி செய்திருக்கிறோம் அந்த நேரம். அதை பற்றி சொல்லுங்க. எல்லாரும் மூமெண்ட் உடனே கூட்டத்துக்கு வந்தவையா அல்லது நம்பிக்கையோட வந்தவையா நம்பிக்கை இல்லாம வந்தவையா பேருந்து எப்படி நம்பிக்கை வந்ததுன்றதை பற்றி சொல்லுங்க. ஆரம்பத்துல நம்பிக்கை இல்லாம தான் எல்லாரும் அந்த எங்க இது செயற்பட போகுது அப்படி இப்படின்றதான் நிறைய எதிர்ப்புகளோட தான் வந்தது. அப்படி இருந்தும் கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி இழுத்து வாங்க இருங்க இதுல இருந்து பயனில பெறக்கூடிய மாதிரி இருக்குமென்று நிறைய கதைச்சு அட்வைஸ் பண்ணி தான் எல்லாரையும் கூட்டி எடுத்துறாங்க. எல்லாரும் வேலைக்கு போறாக்கள் தான். பின்னர் 5:30க்கு பிறகுதான் வருவினம். வீட்டுல பிரச்சனைகள் சண்டைகள் வரும். அந்த இடருக்குள்ளேயே நாங்க அவையில இழுத்து தான் கூட்டத்துல ஆரம்பிச்சுனாங்க. யாருக்குமே இந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம தான் இருந்தது. பிறகு காணிகள் வழங்கப்பட்டதுக்கு பிறகு நாங்கள் சில முன்னேற்றங்களை கண்டதுக்கு பிறகுதான் அவைக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை வந்தது. இன்னும் நாங்கள் இதுல இணைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி நம்பிக்கை வந்தது. ஆனா 37 அங்கத்தவர்களா இருந்தாலுமே அதுல சரியா சிரமப்பட்ட நாங்கள் இன்னும் 37 பேரே நாங்கள் எடுக்கிறதுக்கு கெஞ்சி கூத்தாடி அப்படித்தான் நாங்கள் கூட்டி கொண்டு வந்து அங்கத்தவர்களை இருத்தினாங்க கூட்டத்திலேயும். அதுலயும் ஒரு சிலர் நம்பிக்கை இல்லாமலும் இருக்கணும். வரக்கூடியாக்கள் பலன் பெறாக்கள் வந்து கொண்டுதான் இருப்பினோம். எப்பயுமே சரியா அதுல இழுக்கிறன்றது வீட்டுல பிரச்சனைகளும் இருக்கும். அதே சமயத்துல வேலையை விட்டுட்டு வந்துட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன், சமைக்கணும், அதுக்கு பிறகுதான் நைட் சாப்பாடு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனும் இருந்தது. அப்பதான் வேலைக்கு கூடுதலா பெண்கள் தான் அதிகமா வேலைக்கு போறாங்க. அப்ப அந்த ஒரு இடர்பாடு இருந்தது வந்து சேர்றதுக்கு. என்ன அவ்வளவு பேருமே அங்கத்தவர்கள் ஃபுல்லாவே மகளிரா இருக்கிறபடியே சரியான சிரமம். எல்லாருமே வேலைக்கு போறாக்கள் தான் இருக்கணும் பெரும்பாலுமே. விடிய வேலைக்கு போய் கூலி வேலைக்கு தான் போகணும் கட்டாயம். கூலி வேலைக்கு போய் வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு இனி நாளைக்கு ஸ்கூல்ல அப்படின்னு நிறைய நிறைய சாட்டு நிறைய காரணங்கள் சொல்லுவினோம். அப்படி இருந்தும் சில கட்டாயப்படுத்தி தான் அப்படியான ஒரு கஷ்டத்தோட இருந்தும் இன்றைக்கு நீங்கள் நிமிந்து நின்று 2 தரம் மாவட்ட மட்டத்திலையும் மாகாண மட்டத்திலையும் சிறப்பாக அந்த மாவட்டத்துல இயங்குற மகளிர் சங்கம் என்று மணிமகுடம் என்ற மகளிர் மணிமகுட கௌரவத்தையும் பெற்று ஒரு நிதியையும் பெற்றிருக்கிறீங்களே. அந்த வகையில உண்மைக்கும் உங்களை நாங்கள் வந்து நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கத்தின் சார்பில பாராட்டுறோம். உண்மைக்கு நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க, நாங்கள் வந்து முதல் ஆக்களுக்கும் கடைசி ஆக்களுக்கும் சளைச்ச ஆக்கள் இல்ல, நாங்களும் நல்லா தான் இயங்கி கொண்டிருக்கிறோம். அதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுவரையும் உங்களோட மொத்த சேமிப்பு எவ்வளவு? 1,77,000 ரூபாய் மொத்த சேமிப்பா இருக்கு. 1,77,000 ரூபாய் மொத்த சேமிப்பா இருக்கு. நன்றி. நீங்கள் இதே வேகத்தோட தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருங்கோ. உங்களுக்கு இதுவரையும் CSNHA நிறுவனம் ஒரு விதமான நிதி உதவியும் தரையில, அப்படித்தானே? ஆமா. ஆனால் நீங்கள் இன்றைக்கு 2022ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் வைகாசி மாதமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். வைகாசி மாதத்தில இருந்து இன்று வரைக்கும் நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களோட செயற்பாடுகளுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் உங்களை நாங்கள் வந்து ஓராயம் என்ற அமைப்போட இணைச்சு அவர்கள் உங்களுக்கான நிதியை வந்து 2 தரமாக பெற்று தந்திருக்கிறாங்க நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான சங்கத்தின் ஊடாக. அந்த வகையில நீங்கள் சிறப்பா இயங்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்கள் தொடர்ந்து நன்றாக இயங்குங்க. உங்களுக்கான நல்ல உதவிகள் எல்லா பக்கத்திலையும் இருந்து கிடைக்கும். உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். ஓகே, நன்றி நன்றி. ஓகே, அடுத்த ஆக்கள் இதுல வேற எந்த சங்கம் இல்ல நாங்களும் வந்து இவியல் 3 பேருமாய்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஆக்கள் யார்? நாங்க கிள்ளச்சி மாவட்டத்துல விநாயகர் சக்தி சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கம் மக்கரை கிழக்குல இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நாங்க 2021ஆம் ஆண்டு 5ஆம் மாசம் 8ஆம் தேதி தொடங்கினாங்க. 2022
22/12/28 பதிவு செய்த நாங்க எங்களோட சங்கத்தை. தொடர்ந்து சொல்லி கொண்டிருங்கோ. 38 அங்கத்தரோட தொடங்கினாங்க. இப்ப நாங்கள் 25-26 பேர் தான் தொடர்ச்சியா வாரார்கள். 38 பேர் அங்கத்தோட இருக்கிறோம். வதனி சொல்லிக்கொண்டே இருங்க. நீங்க சேமிப்பு 8 லட்சம் ரூபாய் இருக்குது. எங்கட அங்கத்தோட சேமிப்பு காசுலையும் எங்கட சேமிப்பு 8 லட்சம் ரூபாய் இருக்குது. அதை விட நெதர்லாந்து அமைப்பு தந்த காசையும் சேர்த்து 10 லட்சம் ரூபாய் மொத்த சேமிப்பு இருக்குது. உங்களுக்கு ஆமா சொல்லுங்க. ஒவ்வொரு தனி சேமிப்பும் 90,000 ரூபாய், 60,000 ரூபாய், 30,000 ரூபாய் அப்படி ஒவ்வொரு லட்சம் சேமிப்பும் இருக்குது. அதுல இருந்து நாங்க கடன் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கடன் கொடுத்து அந்த கடன்ல வார வட்டியை வச்சு திருப்பி இன்னும் ஒரு ஆளுக்கு கைக்குள்ள அதைக்கு அந்த கடன்ல வார முதலையும் வச்சு வட்டியையும் வச்சு திருப்பி இன்னும் ஒரு ஆளுக்கு லோன் கொடுக்கக்கூடிய மாதிரி எங்கள்கிட்ட இருக்குது அந்த குழுவுல. மற்றது மாறி நேரத்துல வயலுக்கு கண்டுதான் கூடுதலா நாங்கள் அந்த லோன் அடியெல்லாம் கொடுக்கறது. வயல் முதல் கட்டமாக மாறி கட்டத்துல நாங்க கூடுதலான பேர் எங்கள்கிட்ட லோனுக்கு தான் வைக்கலாம். அப்ப நாங்க அதுல கொடுத்ததன் படி அங்க முதல் கட்டம் எடுத்தாக்கள் அதை கட்டி கொண்டு வர அப்படியே அந்த ரொட்டேஷன் படி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்பயும் வயலுக்கு 1,50,000 கொடுத்து கொண்டிருக்கிறோம். கையிருப்புல காசு வச்சிருக்குல அப்படியே ரொட்டேஷன் படி எங்களோட காசு 10 லட்சமும் வெளியில கொடுத்து வேண்டி கொண்டிருக்கிறோம். ஓகே. நீங்கள் ஆரம்பத்திலேயே இப்படி விநாயகர் சக்தி சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கமா உருவானீங்கன்றத ஒருக்கா சொல்லுங்க. விநாயகர் சக்தி விளையாட்டு கழகத்தினூடாக எங்களுக்கு இப்படி ஒரு அக்கா ஒரு ஆள் பிடிச்சி வாயினி அக்கா நெதர்லாந்து அமைப்புல இருந்து ஒரு குழு கொண்டு தொடங்குறது தாண்டா. அப்ப நாங்கள் அதுல கேட்டனாங்க. அப்ப நாங்களும் இதாண்டா அப்ப ஓமன்னு சொல்லி 2021ஆம் ஆண்டு சும்மா நாங்கள் என்ன அந்த விளையாட்டா நினைச்சுதான் அது இந்த ஊருக்குள்ள ஒரு குழுவா தொடங்கி அப்படி போற மாதிரி தான் நாங்கள் நினைச்சு தொடங்கினாங்க. அப்ப எங்களுக்கு எடுத்து காட்டினோம் இப்படி இந்த இடத்துல இப்படி குழுவா சேர்ந்து நிறைய சேமிப்பு செய்திருக்கிறோம். 10 லட்சம் ரூபாய் எல்லாம் செய்திருக்கிறோம். அந்த சேமிப்பு நிறைய பேர் வெளிநாடு போய் வச்சு குடியிருக்கிறோம்னு சொல்ல அப்ப நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் 10 லட்சம் ரூபாய் சேமிப்போம்னு சொல்லி நாங்களும் ஒரு முதல் கட்டம் நாங்கள் இப்படித்தான் நினைச்சது. ஆனா இப்ப நாங்கள் அந்த 10 லட்சம் ரூபாய் வச்சுக்கொண்டு எங்கட குழுவுக்கும் 10 லட்சம் ரூபாய் இந்த நெதர்லாந்து அமைப்பால கிடைச்சான்னு சொல்லி ரொம்ப பெருமையா இருக்கு. முதல் கட்டம் மக்களுக்காக கொஞ்சம் நித்திய சாப்பிடுறவினவே மற்றது விநாயகர் சக்தி அந்த நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு அதுல நாங்க முதல் கட்டம் 30,000 ரூபாய் லோன் மாதிரி தான் எல்லாருக்கும் கொடுத்திருந்தோம். நாங்க கொடுத்து அதை விட்டது சேர்ந்து 30,000 ரூபாய் இருந்து திருப்பி நாங்க அதுல இருந்து முன்னேறித்தான் சேர்ந்து 50,000 கொடுத்த நாங்க சம்பளத்துல எடுத்து கொடுத்த நாங்க சேர்ந்து மகளிர் மகுடத்தால 10 லட்சம் ரூபாய் தந்தது. அதுலயும் நாங்கள் 10 பேருக்கு 50,000 ரூபாய் படி கொடுத்து அதுலயும் ஃபுல்லாவே அதை அறவிட்டு நாங்க அதான் முடிஞ்சு இப்ப நாங்கள் அரட்டையும் எடுக்காட்டியும் அந்த இருக்கிற 10 லட்சம் ரூபாய் வச்சு வடிவா செயற்படக்கூடிய மாதிரி எங்களை முன்னேற்றி விட்டு இருக்கிறாங்க. வதனி, இதுல எனக்கு ஒரு கேள்வி என்னென்றால் நீங்கள் ஆரம்பத்துல 30,000 ரூபாய் முதலாவது கடனா கொடுத்த நீங்களோ 8,000 ரூபாய் முதலாவது கடனா கொடுத்த நீங்களோ? 8,000 ரூபாய் தான் முதல் கட்டம். எங்களுக்கு முதல் கட்டம் தொடங்கி 296 எங்களுக்கு முதல் கட்டமா தந்தால 8,000 ரூபாய் படி எல்லாருமே எடுத்தாங்க அதுல விட்டு தோட்டத்து. அதுக்கு முன்னம் நீங்கள் உங்களோட சேமிப்பில தான் முதலாவது கடனை கொடுத்த நீங்களோ அல்லது போனால் என்னது முதல் உங்களோட சேமிப்பில இருந்துதான் கடன் கொடுத்திருப்பீங்களா இல்லையா? இல்ல முதலாவது தரம் 296 ஜீவா டாக்டர் நெதர்லாந்து மனிதநேய கூட்டுறவு சங்கம் அதுல 296 தந்தவங்க. அதுல 37 பேருக்கு 8,000 ரூபாய் படி கொடுத்துறாங்க கடன். நீங்கள் அந்த பொருளாதார பிரச்சனையான நேரத்தில விவசாயம் அந்த விதை தானியங்கள் உற்பத்தி செய்ய வேணும் என்ற காலத்தில உருவாக்கப்பட்ட சங்கம் இல்லையோ? அந்த உணவு கஷ்டம் பெறுது, உணவு பஞ்சம் பெறுது என்ற நேரத்துல உருவாக்கப்பட்டாங்க. ஓகே, நன்றி. நீங்களும் ரொம்ப நல்ல சிறப்பா இயங்கி இருக்கிறீர்கள். அப்ப ஒரு சின்ன விஷயம் சொன்ன நீங்கள் எங்களுடைய 38 அங்கத்தவர் இருந்தாலும் 25 பேர் தான் கூட்டத்துக்கு ஒழுங்கா வரையணும் என்று. மிச்சாக்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்னன்னு சொன்னாக்கா எல்லாருமே காமர்ஸ் வேலையை போறாக்கள். நாங்க அப்படி இருந்து ஞாயிற்றுக்கிழமை போட்டோம். நாங்கள் அவை ஒரு நாள் தான் நாங்களுக்கு லீவ்னு சொல்லி சேமிப்பு போட்டு கொண்டு இருந்தவே
இப்ப இப்ப குறிச்சிருக்கிறோம். அப்ப நாங்கள் அதுக்காகவே வரையில கூட்டத்தை பிள்ளைகளாண்டுட்டு நாங்கள் அந்த வாராக்களை கொண்டுச்சு தொடர்ச்சியா கிழமையில 3வது கிழமை ஒரு மாசத்துல வச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப அவை வாராக்கள சேமிப்புகள் அங்க இதுகள் கூடுறதால எங்களோட சேமிப்புகள் கூடிக்கொண்டு இருக்குது. முதல் வந்து இதுல இருக்கினா அவியல் உங்களுடைய அங்கத்தவர்களாகவே இருக்கினம். இப்ப அவியலுக்கு கார்மெண்ட்ஸ்ல வேலை கிடைச்சபடியால அதுவும் ஒரு முன்னேற்றம் தானே. அவியல் வேலைக்கு போய்கொண்டிருக்கணும். ஆனால் வந்து உங்களோட குழுவின் சம்மதத்தோடையே அவியல் உங்களுடைய அங்கத்தவர்களாகவும் தொடர்ச்சியா செயல்பட்டு கொண்டிருக்கணும். பொதுக்கூட்டத்துக்கு அவியல் வருவினம். அப்படித்தானே? வருஷத்திலே ஒரு ஆமா. நன்றி வதனி, நீங்கள் சிறப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அப்ப ஆரம்பத்தில் எவ்வளவு காசு சேமிக்க தொடங்கினீங்கள்? ஒரு அங்கத்தவர் எவ்வளவு சேமிக்க தொடங்கினீங்கள்? 50 ரூபா. முதல் 50 ரூபா தான் ஆரம்பத்துல. அப்படித்தான் நாங்கள் அங்கத்தர் எடுத்து சொன்னாங்க விரும்பியாதான் சொல்லி 50 ரூபாண்டு 100 ரூபா வந்து 200 ரூபா. இப்பவே கட்டாயம் வந்து 200 ரூபா சேமிக்க சொல்லி இருக்கிறேன். கட்டாய சேமிப்பு எவ்வளவு? 200 ரூபா. ஆமா ஆமா. அப்படி இல்ல 50 ரூபா கொண்டு வந்தாலும் அந்த சேமிப்பு எடுப்போம். ஓகே. ரவி என்ன சிலன்னா அவைகளுக்கு அந்த டெலிபோனுக்குள்ளால கதைக்கிறது கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. அப்ப நாங்கள் விநாயகர் சக்தி சிக்கன கண்ணந்தவ கூட்டுறவு சங்கத்துக்கும் எங்களோட பாராட்டுகளையும் தெரிவிச்சு கொண்டு நீங்களும் தொடர்ந்து இந்த கூட்டத்துல இருங்கோன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு மற்ற ஆக்களோடையும் நாங்கள் கதைக்கிறோம். என்ன நன்றியா, நன்றி. ஏனென்றா அவியலும் வந்து மாவட்ட மட்டத்துல சிறப்பா இயங்குற இவியல் வந்து உண்மைக்குமே என்னன்னு சொல்றது, போக்குவரத்து வசதியே இல்லாத ஒரு பின்தங்கிய கிராமத்துலதான் இருக்கினோம். கிட்டத்தட்ட இடம்பெயர்ந்து மலையகத்தில இருந்தும் மற்ற இடங்கள்ல இருந்து இடம்பெயர்ந்து வந்து ஹரிதாஸ் குடியிருப்பன்னு சொல்லி 95-96ஆம் ஆண்டு காலத்துல காடுகளை வெட்டி கொடுத்த காணி துண்டுகள்ல, அரை ஏக்கர் காணி துண்டுகள்ல அவியலுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன வீடுகள் போட்டு கொடுத்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட கண்ணகை நகர் சீக்காக்கு சங்கம் மாதிரியே இவியலுக்கும் ஒவ்வொரு குடிசியல் போட்டிருந்தது. அதுகள்ல தான் இவியல் வாழத் தொடங்கினவியல். அப்ப இவியலுண்ட பெரும்பாலான பிரதான தொழிலே வந்து கூலி தொழிலாத்தான் இருந்தது. அதுவும் எல்லா காலங்கள்லயும் அந்த கூலி வேலை கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. கிடைக்கிற நேரத்திலே அவியல் போய் வேலை செய்வினம். இவியலுக்கும் தண்ணி பிரச்சனை இருந்தது. சொந்த காணி என்று இல்லாத ஒரு கடுமையான சூழல் இருந்த இந்த மக்கள் தான் இவியல் தான் ஒரு விளையாட்டு கழகம் ஊடாக ஒன்றாக இணைஞ்சு எங்களை நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கத்தை கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நாங்கள் வந்து இவர்களே ஒரு சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கமா இயங்கினால் எப்படி இருக்கும் என்று வழிப்படுத்தி நெறிப்படுத்தின நாங்கள். அந்த நேரம் அவியல் நிறைய சிரமங்களை எதிர்கொண்டவியல். கூட்டத்துக்கு ஆக்கள் ஒழுங்கா வராயினம். இப்ப இந்த அவியலை தேடி போய் கூட்டிக் கொண்டு வர வேணும். டெலிபோன் வேலை செய்யாது சூமில கூட்டம் நடத்துறதுக்கு. பேருந்து ஒரு வாட்ஸ்அப்பை தான் நாங்கள் ஓகே இந்த கோளுக்குள்ளால நாங்கள் சொல்றோம், நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கோன்னு சொல்லி கதைச்சு இவியலை உருவாக்கி இருந்த நாங்கள். ஆனால் அவ்வாறு எங்களோட CSNHA நிறுவனம் செயல்பட்டு இருந்ததாலதான் இன்றைக்கு வந்து அவியல் சிறப்பாக இயங்குற சங்கமாக மாவட்டத்துல 2 தரம் தெரிவு செய்யப்பட்டு வடமாகாண கூட்டுறவாளர் நிகழ்வில இப்படி மகளிர் மணிமகுடம் 2 தடவை பெற்றிருக்கிறோம். இது உண்மைக்கும் சிறப்பான ஒரு பட்டமும். இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. என்னண்டா மிகவும் சிறப்பாக இயங்குற சங்கங்களுக்கு தான் இவ்வாறான மணிமகுடம் கிடைக்கப்பெறும், மகளிர் மணிமகுடம். அந்த வகையில நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கத்தால உருவாக்கப்பட்ட இந்த சங்கங்களுக்கு இது கிடைச்சிருக்கிறது. எங்களுக்கும் அது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்கள் இன்னும் சிறப்பாக இயங்கி இன்னும் நல்ல பெறுபேறுகளை எல்லாரும் பெற வேணும் என்று கேட்டுக்கொள்றோம். இதுல ஒரு சங்கத்தால இன்றைக்கு வர முடியாம இருக்கு. நாங்கள் அடுத்த கூட்டத்தில அவையின் முன்னேற்றத்தை பற்றி பார்ப்போம். அவையும் உங்களை மாதிரி ஒரு பின்தங்கின பிரதேசத்துலதான் இருக்கினோம். அவைகளுக்கு உண்மைக்கும் கவரேஜே இல்ல. அப்படியான ஒரு ஆக்கள் தான் அவையை நாங்கள் அடுத்த முறை சம்மேளனத்துக்கு எடுத்து கதைக்க கூடியதா இருக்குதான்னு சொல்லி உங்களோட கிராமத்துல நீங்கள் கூட்டுறவு சங்கத்தால விநாயகர் விளையாட்டு கழகத்தால விளையாட்டு போட்டி கொண்டு செய்தவே அவைக்கு நாங்க எங்களோட குழுவால 20,000 ரூபாய் நன்கொடையா கொடுத்த நாங்க. ஏனென்றா அந்த உங்களுடைய கிராமத்துல இருக்கிற இளைஞர்கள் வேறு தவறு வழி போகாம விளையாட்டுல ஈடுபட்டு ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேணும் என்றதுக்காக அந்த உதைபந்தாட்ட கழகத்தால
எல்லா மாவட்டங்கள்லயும் இருந்து விளையாட்டு கழகங்களால வந்த நேரத்துல நீங்களும் உங்களோட பங்களிப்பை அவைகளுக்கு செய்திருக்கிறீங்க. இதை விட ஏதாவது சிரமதானங்கள் அல்லது போனா கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு ஏதாவது செய்து கொடுத்துருக்கீங்களா? சிரமதானங்கள் ஏதாவது செய்திருக்கிறீங்களா? கோயிலுக்கு செய்திருக்கிறோம். கோயில் சிரமதானம் வந்து எங்களோட குழுவாட வந்து செய்யுங்கன்னு சொல்லி எங்களோட விநாயகர் சக்தி பிள்ளையார் கோயில வந்து கேட்டவே அதுக்கு எங்களோட குழுவுல உள்ள ஆட்களை கூட்டிக் கொண்டு போய் திருவிழா மூட்டன் சிரமதானம் செய்து கொடுத்தனாங்க. தலைவரே வந்து வீட்டை கேட்பார், உங்களோட குழுவால செய்யற நீங்களாம் எங்களுக்கு முருகா வந்து செய்துதாங்கன்னு சொல்லி கேட்டு சிரமதானம் செய்து கொடுப்போம். அப்ப இப்ப நீங்கள் ஒரு சங்கமா இருக்கிறதால உங்களுக்கும் சமூகத்தில ஒரு கௌரவமும் ஒரு என்னன்னு சொல்றது, உங்களோட சங்கம் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமைப்பாயும் அதுல இருக்கிற அங்கத்தவர்கள் வந்து சங்கத்தின் அங்கத்தவர்களாக எல்லா இது இடத்திலையும் முன்னுரிமைப்படுத்தப்படுறீங்க. அப்படி நீங்கள் வந்து உணர்றீங்களே, அப்படி ஃபீல் பண்றீங்களோ? ஆமாங்க, நாங்க வீட்டுல வந்து கேட்கக்குள்ளேயே நானே யோசிச்சேன், இப்படி ஒரு சங்கம் இருக்குதான், நீங்க அதால வந்து எங்களோட கோயிலுக்கு செய்து தர மாட்டீங்களான்னு யோசிக்கக்குள்ளேயே நான் நினைச்சேன். இப்படி நான் முதல்ல சொன்னா இப்ப எங்கிட்ட வந்து இப்படி யாரும் கேட்டது இல்ல தானே, இப்படி ஒன்று கேட்க உடனே நாங்க எங்க அங்கத்தர சொல்ல வந்த உடனே வந்த ஆக்களை கூட்டிக் கொண்டு செய்ய உடனே அப்ப உங்களுக்கு அது ஒரு சந்தோஷமா இருந்திருக்கு. வந்த ஆக்கள பேர்களை போட்டு சைன் எல்லாம் பண்ணிட்டு போனவர். அப்ப உங்களை அந்த முதல்ல அந்த கிராமத்திலே ஒரு கோயில் என்ன, அத வந்து அந்த கோயில்ல உங்களையும் ஒரு நிறுவனமாக எல்லாரும் ஏற்றுக்கொண்டு கௌரவிச்சதும் மிகவும் அது உங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். நீங்கள் வந்து இந்த உங்களோட சங்கம் வந்து சிறப்பா இயங்குறத பற்றி சொல்லியிருக்கிறீங்க, பதிவு செய்யறதை பற்றி சொல்லியிருக்கிறீங்க. மற்றது வந்து ஆண்டு விழாக்கள் ஏதாவது செய்திருக்கிறீங்களா? உங்களுடைய கணக்காய்வு நடவடிக்கைகள் எப்படி இருக்குதுன்றதை பற்றியும் ஒருக்கா சொல்லுங்க. எங்களுக்கு ஆண்டு விழா நாங்க செய்திருக்கிறோம். ஆண்டு விழா ஒரு வருடம் பெருசு சிறப்பாக கொண்டாடினாங்க. மற்றபடி நோம்பா கொண்டாடி இருக்கிறோம். மற்ற கணக்காய்வு எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் வருஷ முடிவுல வந்து கணக்காய்வு செய்கிறது. அப்படி கணக்காய்வு செய்து வருடம் கணக்காய்வு 2023 கணக்காய்வுல தான் நாங்க வடமாகாண ரீதியா 5 குழுக்கள்ல எங்களையும் ஒரு குழுவா தெரிவு செஞ்ச கிளிநொச்சி மாவட்டத்துல ஃபர்ஸ்டாவும் வடமாகாண ரீதியா 5 குழு தெரிவு செஞ்சதுல எங்களை கிளிநொச்சி மாவட்டத்துல ஃபர்ஸ்டாவும் தெரிவு செய்து கிளிநொச்சி அங்க யாழ்ப்பாணம் இதுக்கு கூப்பிட்டு சான்றிதழ் தந்து கௌரவிச்சவை. அப்படி சான்றிதழ் தந்து கௌரவிக்கல நீங்கள் நினைச்சீங்களா உங்களை வடமாகாண சங்கத்திலேயே வடமாகாணத்திலேயே ஒரு சிறப்பான சங்கமா கூப்பிட்டு கௌரவிக்கணுமே என்றேக்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணினீங்களா அந்த நேரத்துல? என்னன்னு சொல்றது, சுயதொழிலுக்கு மண்டலம் கூப்பிட்டு தரைக்கல அதுலயும் எங்கட இதுதான் வந்தது. ஊக்குவிக்கிற இதுலயும் வந்து தலைவர் என்ற பேரை போட்டு எங்கட இதுக்குத்தான் வந்தது. இதுலயும் கூப்பிடுங்க நாங்கள் எல்லாம் முடிஞ்சுட்டு வலிக்கிட போயிட்டு வலிக்கிடுவதுக்கு ரெடியா இருக்கீங்களா விநாயகர் சக்தி என்று கூப்பிட டக்கான என்னென்ன உள்ளுக்கு வந்த நாங்களே தெரியாது. இல்ல நான் கேக்குறேன் என்னண்டா, இப்ப நீங்க அவ்வளவு சந்தோஷமா நான் கேக்குறேன் என்னன்னா, நீங்க கிராமத்தில இந்த சங்கம் உருவாக்காமல் இருந்தால் உங்களுக்கு இப்படி ஒரு சிறப்பு கிடைச்சிருக்குமா? அப்படி கிடைக்கல நீங்கள் எப்படி பெருமிதம் எப்படி சந்தோஷமா உணர்ந்த நீங்க உங்களோட மனதுல நீங்க என்னத்தை நினைச்ச நீங்கள்னு சொல்லுங்க. இப்படி ஊக்கப்படுத்தி முன்னுரிமையா வந்தபடியாத்தான் நாங்கள் இப்படி ஒரு என்னன்னு சொல்றோம் உள்ளுக்கே வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்த நாங்க இன்னைக்கு இப்படி எல்லாம் ஒரு இது நிகழ்வுகள் நடக்குது, இதுல நாங்களும் வந்து பங்கு பெற்றிருக்கோம், ஒரு பெருமையா இருந்தது. பெருமையா இருந்தேன். எனக்கு வதனி சொன்ன மாதிரி விநாயகர் சக்தி என்று சொல்லி ஒரு குழு இயங்குது. சின்ன சின்ன குழு இருந்தாலும் இந்த குழு இப்படி ஒன்று சிறப்பா இயங்குது. இதெல்லாம் அந்த அமைப்பு ஒன்று வந்ததான உடனே நான் அந்த இடத்துலயே நின்று போட்டோ போட்டேன்னா நம்பர் இருந்தாக்களும் கூட நம்பருக்கும் சந்தனமையாக்கு எல்லாம் போட்டு பெருமையா சொல்ல நான் அவருக்கு இப்படி எங்களுக்கு இதன் இருக்கு, சந்தனமையா இப்படி நடந்திருக்குது எல்லாம் உங்களால தான் இருந்து. நன்றி. அப்ப அந்த என்னன்னு சொன்னால் நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கத்துல 200 அங்கத்தவர் €5 செலுத்தி அங்கத்தவரா இருக்கணும். அதை விட நாங்களும்
இந்த போட்ல இருக்கிறோம் மூலமாகி எங்களுக்கும் ஒரு போட் இருக்கு, அதுல இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு தார பணிகளை நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கம் வந்து சரியா செய்து கொண்டிருந்தபடியாலதான் உங்களுக்கு அந்த கௌரவம் கிடைக்க உண்மைக்கும் அது எங்களுக்கும் சந்தோஷம். நீங்க இப்படி பொருளாதார ரீதியா வளர்ந்து கொண்டு வாரதுன்றது எங்களுக்கு 5 யூரோ செலுத்தி எங்களுடைய அங்கத்தவரா இருந்து உங்களுக்கு உதவி செய்யற அவியல் கேட்க இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவினோம். அதனாலதான் நாங்கள் உங்கள்ட்ட இதுகளை கேட்கிற நாங்கள் உங்களோட முன்னேற்றம் என்ன, நீங்கள் எப்படி செயல்படுறீங்களே. ஏனென்றால் நாங்கள் வெளிநாட்டுல இருந்தாலும் இந்த சங்கத்திட்ட வந்து ஒரு நிதி இல்லை. நீங்கள் உங்களோட பேர்ல சேமிக்கிறீங்கள். நாங்கள் ஒவ்வொரு தரையும் கேட்கிறோம் 5 யூரோவாக நீங்கள் எங்களுக்கு மாதம் கட்டி அங்கத்தவரா வாங்கோ. நாங்கள் இந்த நிதியை வந்து எங்களுடைய கஷ்டப்பட்ட கிராமங்கள்ல இருக்கிற எங்களுடைய பெண்களையும் அல்லது மக்களுக்கான தொழிலை கொடுத்து அவையில முன்னேற்றத்துக்கு நாங்கள் வந்து இந்த நிதியை பயன்படுத்த போறோம் என்று சொல்லித்தான் 5 யூரோவா சேர்த்து வருஷ முடிவில நாங்கள் சங்கங்களுக்காக இருந்தாலும் சரி, சமாசத்துக்கு ஊடாக அந்த கிராமங்களுக்காக இருந்தாலும் சரி உதவி செய்யறோம் நாங்கள். அப்ப இந்த நேரத்துல உண்மைக்கும் இது நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றா இந்த சங்கங்கள் இப்படி சரியா வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் சிறப்பாக இயங்கி எல்லா சங்கங்களும் வந்து கிராம மட்டத்துல உங்களுக்கு ஒரு வங்கியா செயல்பட்டு நாளைக்கு யாராவது உங்களுக்கு நாங்கள் காசு வேணுமா, நீங்க கஷ்டப்படுறீங்களா அண்டேக்க நீங்க சொல்ல வேணும். இல்ல நாங்களே எங்கட சொந்த காலில் நின்று எங்களுக்கான வங்கியாக இதை உருவாக்கி நாங்களே கடன் கொடுத்து ஒரு பெரிய ஒரு தொழில் முயற்சிகள்ல ஈடுபட்டு எங்கட பொருளாதாரத்தை தன்னிறைவில கொண்டிருக்கிற ஒரு ஆக்கள் என்று சொல்லி நீங்கள் ஒரு நிமிர்வோட சொல்ல வேண்டும் என்றதுக்காகத்தான் நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கம் நாங்கள் வந்து உங்களோட இணைஞ்சு கஷ்டப்படுறோம். அதை வந்து நீங்கள் எங்களுடைய நிறுவனத்துக்காக சரியான முறையில செய்தரவோன்னு சொல்லித்தான் அன்பா கேட்டுக்கொள்றோம். உங்களுக்கு எங்கட பாராட்டு. இதே மாதிரி மற்றாக்களும் உங்களோட இப்ப ரெண்டாவதாக கதைச்ச விடயத்தை பற்றி சொல்லுங்க. நீங்கள் இந்த சங்கத்துல இருக்கிறதால சமூகத்துக்கு என்ன உதவி செய்கிறீர்கள், நீங்கள் அதை பற்றி எப்படி உணர்றீங்கள், உங்களுடைய கணக்காய்வு நடவடிக்கைகள் சரியாக செய்யப்படுதா, இதை பற்றி ஒருக்கா சொல்லுங்க. நாங்கள் ஒளிமடு சிகாகோ சங்கம். ஆமாம், சொல்லுங்க. இப்ப இந்த இதுல இருக்கிறதால இப்ப எங்களுக்கு சமூகத்துல வந்து நாங்க அந்த பொது சிரமதானங்கள் அதில் செய்யறதுக்கு போறோம். நாங்கள் எல்லா இடமும் பள்ளிக்கூடத்துல இருந்து மற்றது கோயில்கள், எங்களோட பொது வீதிகள் அப்படி சிரமதானம் செய்ய போறோம் நாங்கள். மற்றது எங்களோட சென்டர்ல வந்து எங்களோட கிராமத்துக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு காசு இல்லாம பிள்ளைகளுக்கு டியூஷன் சென்டர் ஒன்று நடக்குது. அதுக்கு வந்து இப்ப எங்களோட பெற்று குழுவுல உள்ள ஆட்கள் அவ்வளவு பேரும் சப்போர்ட் பண்றது. மற்றது வந்து இப்ப எங்களுக்கு வந்த கணக்காய்வு வந்து இப்ப இந்த ஒரு வருஷத்துக்குரிய கணக்காய்வு தான் இதுக்கு மீளாய்வுக்கு போயிருக்குது, ஆடிட்டுக்கு இன்னும் வர இல்ல. நீங்க இப்ப 2 வருஷம் தான் இயங்குறீங்களே, 2024 2025 வழியால 2024க்குரிய கணக்காய்வுக்கான நடவடிக்கைகளுக்கு நீங்கள் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்கள். இனித்தான் 2025ஆம் ஆண்டுக்குரியது நீங்க கொடுக்க போறீங்க. இன்னும் வருஷம் முடியல தானே? இல்ல. அப்ப நீங்களும் வந்து சிறப்பாக வந்து சமூகத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமைப்பை இயங்கி கொண்டிருக்கிறீர்கள். உண்மைக்கும் இப்படி என்னன்னு சொல்ற ஃப்ரீயா டியூஷன் கொடுக்குற இடத்துல எல்லாம் போய் உங்களோட பங்களிப்பை செய்யறீங்கள், சிரமதான நடவடிக்கைகள் செய்யறீங்கள். யாராவது ஒரு கஷ்டப்பட்ட நிலையில ஒரு வயசு போன அம்மாவோ ஐயாவோ இருக்கணும், அல்லது போனால் அவியல் நோயா இருக்கணும், அல்லது போனா அவியல் இறந்துட்டன, இப்படியான சந்தர்ப்பத்துல நீங்கள் ஏதாவது அங்கத்தவர்களாக இணைஞ்சு அவியலுக்கு ஒரு மாப்பேணியோ அல்லது போனா ஒரு உலருணவோ இப்படி அல்லது போனா ஒரு கூரை பிஞ்சு போச்சு அதுக்கு நாங்கள் ஏதாவது கொடுப்போம், அப்படியாக ஏதாவது செய்திருக்கிறீங்களா உங்களோட சங்கத்தால? ஆமாம், இப்படி செத்த வீட்டுக்காரருக்கு சமைச்சு கொடுத்துருக்கிறோம். ஆமாம். மற்றது வருத்தமா இருக்கிறார்களுக்கு போயிருக்கோம், பார்க்க போயிருக்கிறோம். அப்படி செய்திருக்கிறோம். கூடுதலா செத்த வீட்டுகளுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கறது, கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு, மற்ற இந்த மாறி டைம்ல கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு எங்களோட இதால இது நிவாரண பொதி மாதிரி கொடுக்கறது. சரிவண்ணா. ஆமாம்.
அப்ப நீங்க உண்மைக்கும் இப்ப அந்த கிராமத்துல உங்களோட சேமிப்பு உங்களோட நீங்கள் அதுல கடன் எடுத்து தொழில் முயற்சியில ஈடுபட்டு வருமானத்தை அதிகரிக்கிறதோட சமூகத்திலையும் சின்ன சின்ன உதவிகளை செய்து வாரீங்களே. ஆமா. ரொம்ப நன்றி. கண்ணகி நகர். ஆமாம் இருக்கிறோம். என்னடா எங்கட கண்ணகிபுரத்துல வந்து புதுசா விளையாட்டு கழகம் ஒன்று ஆரம்பிச்சு அதுல விளையாட்டு போட்டி ஒன்று மிக சிறப்பா பெற்றோர்களுக்கான விளையாட்டும் மற்றது சிறுவர்களுக்கான விளையாட்டுகளும் ஆரம்பிச்சிருந்தது. அதுல வந்து எங்க மற்றவர்கள்ல நாகேஸ்வரி அவரும் மரதனோட்ட போட்டியில பங்கு பெற்றிருக்கிறா. அது வந்து எங்கட இதுல நாங்க நிறைய ஒத்துழைப்பு அவைக்கு ஹெல்ப் பண்றதுல இருந்து சகல உதவிகளையும் செய்து அந்த விளையாட்டு போட்டியை மிக சிறப்பா செய்திருந்தோம். அதை விட வெளி மாவட்டத்துல கிளித்தட்டு போட்டிக்காக போயிருந்தவ மாவட்ட மட்டத்துல நடக்கிற கிளித்தட்டு போட்டிக்கு பெண்கள் அணியில இருந்து நானும் மற்றது இன்னும் 10 பேர் போயிருந்தாங்க. போயிட்டு முதலாவது பரிசு பெற்று அவர்களுக்குரிய சாம்பியன் மற்றது பணப்பரிசும் பெற்று கிராமத்துக்கு சர்வ பெருமையும் தேடி கொடுத்திருக்கோம். அதே சமயத்துல வந்து தண்ணி கிடைக்காத ஒரு சிச்சுவேஷன் இருந்த காலத்துல எங்களோட அமைப்பின் சார்பாக எங்களோட கண்ணகை சீகாகு சங்கத்தின் சார்பாகத்தான் நிறைய கடிதங்கள் அனுப்பி நாங்கள் தண்ணி பெறக்கூடிய வகையில இருந்ததே எங்களுடைய கண்ணகை அம்மன் சீகாகு சங்கத்தின் மூலமாகவே தான். நீர் மட்டுமல்ல போக்குவரத்துக்கும் கண்ணகி அம்மன் சீகாகு சங்கம் தான் பெரிய பங்கு வகிச்சிருக்குது. அதை விட நீங்க வேற சுய தொழில அந்த போஷாக் உணவுகள் தயாரிக்கிறது அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை பற்றி இந்த சங்கத்தினூடாக அறிஞ்சு கொண்டதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க. தொழில் திரிச்சு விற்கிறதும் இருக்கு. மற்றது தாய்மார் கழகம் சங்கத்துல இருக்கிறார்களே தான் தாய்மார் கழகம் விரும்ப அதை உருவாக்கி அவைய சத்துமாக்கள் திரிச்சு கொடுத்து கொண்டிருக்கணும். அதே நேரத்துல செயலாளராக இருக்கிற நாகேஸ்வரி அவர்களும் சத்துமா திரிச்சு இப்ப சர்ச் அந்த மெஸ்லியன் அமைப்பு அந்த அவைக்கு வந்து சிறுவர்களுக்கான சத்துமாக்களை தயாரிச்சு கொடுத்து கொண்டிருக்கா. அவாக்கு இப்ப தோல் மாத்திரிக்கிற இயந்திரம் ஒன்று கொடுத்து இப்ப அதெல்லாம் இருந்து வீட்டுல இருந்தே அவ திரிச்சு கொண்டு கொடுக்குறா. இப்ப அப்ப இந்த முந்தி வந்து உண்மைக்கும் நாங்கள் ஒரு கூட்டத்துல அறிஞ்சினாங்க உங்கள்ட்ட மூலிகை வகையான தாவரங்கள் இருந்தும் அதை பயன்படுத்தாம இருந்த நீங்கள். ஆனா இந்த சங்கத்தினூடாக ஓராயம் அமைப்பு உங்களை அந்த டாக்டர்ஸோட சேர்ந்து இந்த பயிற்சிகளை வழங்கியபடியால நீங்கள் அந்த மூலிகை வகைகளையும் பயன்படுத்தி அதை காய வச்சு அதை பவுடர் ஆக்கி எல்லாம் செய்து கொடுக்கறதுக்கான ஒரு செயற்பாடையும் செய்ய தொடங்கி இருக்கிறீங்களன்னு அது இப்ப நீங்கள் நல்ல முறையில செயல்படுறீங்களன்றது எங்களுக்கு பார்க்க தெரியுது. உங்களுக்கு எங்கட பாராட்டு. அதே நேரம் நீங்களும் கணக்காய்வு நடவடிக்கைகளை ஒழுங்கா செய்றீங்களா? ஆமா, வருட இறுதியில செய்து கொண்டே இருக்கிறோம். கணக்காய்வுகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. அப்ப உங்களுக்கு சிடிஓ அவைகளும் மாதத்திலேயோ அல்லது போனா 6 மாதத்துக்கு ஒருக்காவோ வருஷத்திலேயோ ஒருக்காவோ வந்து போயினமா? ஆமா, வந்து போய்கொண்டிருக்கணும். என்ன நீங்கள் யோசிக்கலையாய் நாங்கள் வந்து இப்படி ஒரு பதிவு செய்த சங்கமா வர வேணும், சும்மா கொஞ்சம் காசை சேமிச்சு போட்டு வருஷத்திலே ஒரு அதை பிரிச்செடுத்து போட்டு இப்ப இந்த அடுத்த வருஷம் தொடர்ந்து நாங்கள் சேமிச்சு கொண்டு இருந்தா நல்லம் தானே. இதெல்லாம் கணக்கு காட்டணும். ஒரு குழுவா இருந்தா சங்கத்தோட தான் எல்லாம் இருக்கும். இது தேவையில்லை அப்படி என்ன நீங்க யோசிக்கலையா? பதிவு செய்யப்பட்ட சங்கமா இருந்தா தான் நிறைய சவால்களை மேற்கொள்ள முடியும். என்னன்னு சொன்னா இப்ப சில பேர் இப்ப காசை சேமிச்சு போட்டு திரும்பி அதை அப்படியே சில இயங்காமலும் ஒரு குழு நடைபெற்று இருந்தது. பதிவு செய்யப்படாம ஒரு சங்கம் ஒன்று குழு ஒன்று இயங்கி இருந்தது. பிறகு அது இடையிலேயே நிப்பாட்டப்பட்டு இருந்தது. அது பதிவு செய்யப்பட இல்லை. பதிவு செய்யப்படாதபடியாதான் நாங்கள் எதுவுமே கேட்கல, சேமிச்ச காசும் கேட்கல சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. இப்ப பதிவு செய்யப்பட்டிருக்கிற அரசாங்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறபடியே இப்ப அவை என்ன இதாலும் அவைக்கு நாங்க பதில் சொல்லித்தானே ஆகணும். நாங்க அங்கத்தவரா இருக்கிற 3 பேருக்கு நாங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். அதாலதான் பதிவு செய்யணும் என்ற ஒரு குறிக்கோள்ல இருந்தாங்க. ஆமா, அப்ப நீங்க சொல்றீங்களே என்னண்டா சட்ட ரீதியாக
பதிவு செய்து ஒரு சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கமாக இயங்கேக்குல அது உங்களோட நிதிக்கும் பாதுகாப்பு, மற்றது உங்களோட செயற்பாடுகளுக்கும் பாதுகாப்பா இருக்குதுன்னு. அதே நேரம் நீங்க கணக்காய்வு நடவடிக்கைகளும் செய்யறதால எல்லாருடைய நம்பிக்கையையும் நீங்கள் பெற்றுக்கொள்றீங்களே. இப்ப நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கமா இருக்கலாம், மற்றது உங்களுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்கிற மற்ற அமைப்புகளாக இருக்கலாம். இவையல்ட்டை நம்பிக்கையை பெறதோட திணைக்களம், சமாசம், சம்மேளனம் எல்லாரும் உங்களை ஒரு நம்பிக்கையோட பாக்குற ஒரு தன்மை இருக்கின்றத எல்லாரும் சொல்றீங்க. இதைத்தான் நான் அந்த ஒரு சமரியா நான் எடுத்துக்கொள்றேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் இப்ப உங்களுக்கு பிறகு புதுசா உருவாகி கொண்டு வந்திருக்கிற உங்களோட குட்டி தங்கச்சிமார் மாதிரி அல்லது அப்படி ஒரு ஃபீலிங்கோட மட்டக்களப்பு மாவட்டத்துல சந்தோஷபுரம் ஆதிவாசிகள் குழுமம் என்ற இடத்துல இருந்து ஒரு சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கமும், மற்றது மட்டக்களப்பு திருவண்ணாமலை மாவட்டத்துல சந்தோஷபுரம் கிராமத்தை சேர்ந்த குழுவும், மட்டக்களப்பு மாவட்டத்துல குஞ்சங்கட்குளம் வாகர பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட ஆதிவாசிகள் குழுமத்தை சேர்ந்த ஒரு குழுவும், அதே நேரம் களுவாஞ்சிக்குடி பகுதியில இருந்து பெரிய கல்லாறு, மற்றது மகளூர் முனை, மற்றது துறை நீலாவணை, இந்த பகுதிகளை சேர்ந்த புதிய சங்கங்கள் இதுல இருக்கிறார். இவியல் ஒவ்வொரு தர தங்களோட சங்கங்களையும் அவியல் படுற சிரமங்களையும் சொல்லிக் கொண்டு இருக்கேக்கல, அதுக்கு பிறகு நீங்கள் அவியல் சிறப்பாக இயங்குறதுக்கான ஆலோசனைகளை நீங்க சொல்ல வேணும். இந்த வகையில நீங்கள் விடிவெள்ளி சிக்கன கடனுதவி எந்த சங்கத்தில இருந்து நாங்கள் தொடங்குவோம்? யார் உங்களோட சங்கங்களை பற்றி சொல்றதுக்கு முன்வர விருப்பப்படுறீங்க? ஓகே. பெரிய கல்லாறு விடிவெள்ளி சங்கத்துல செயலாளர் நான் தான் வைக்கிறேன். ஆரம்பத்துல இந்த சங்கம் வேறொரு தலைவரால இயங்கப்பட்ட, அதாவது வேறொரு குழுவால இயக்கப்பட்டு அது தற்சமயம், அதாவது 6ஆம் மாசத்துக்கு பின்னர், அதாவது 2024 டிசம்பர்ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் ஒரு 3 மாத காலம் ஓரளவு இயங்கி திரும்ப இயங்கு நிலையில ஏற்பட்ட முரண்பாடுகளால, செயற்பாடுகள் குறைவால இடை நிறுத்தப்பட்டு மீண்டும் 6ஆம் மாதம், அதாவது 2025 6ஆம் மாசம் மீண்டும் எனது பொறுப்புல புதுசா உருவாக்கப்பட்ட, அதாவது புதுசா இயங்கி, ஆனா சங்கம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருந்தது, இயங்கி வர நிலையில நாங்க அந்த இயங்குற தன்மையில அங்கத்தவர்களை சேர்க்கிறதுக்கு, அதாவது பழைய அங்கத்தவர்கள் எல்லாம் இது சங்கம் இனி இது நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன சேமிப்பை வாங்கி கொண்டு ஸ்டார்ட் பண்ணி இருந்தோம். அந்த வகையில எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்த 300 சங்கமும், அதாவது ஆரம்ப பதிவாளர் அங்கத்தவரா இருந்த 300 பேர்ல தற்சமயம் கொஞ்சம் கொஞ்சமா 10 பேரா 20 பேரா 66 பேரோட 11 குழு, அதாவது நாங்க குழுவா பிரிச்சு கொண்டு 6 பேர் கொண்ட ஒரு குழுவிலையும் 66 பேர் பிறகு தொடங்கி வராங்க. எங்களுக்கு முற்றுமுழா பின்னணியில இருந்த சிஎன்ஹெச் அவங்க நிறுவனத்தாக்களும், மற்றது எங்களோட இங்க இருக்கிற சிபிஓ இணைப்பாளரா செயற்படுற வேல்வேந்தன் ஐயா அவர்களுக்கும் நாங்க நன்றி சொல்லணும். எனக்கு சிபிஓ பற்றிய அறிவு, அதாவது சங்கங்களை பற்றிய அறிவு இருந்தாலும் இந்த கூட்டுறவு சங்கங்கள்ற அறிவு கொஞ்சம் குறைவா இருந்ததால எல்லாரும் அதை நாக்கமும் ஊக்கமும் தந்து ஓரளவுக்கு பேசப்படுற, அதாவது உங்களை மாதிரி சங்கமா பேசப்படுற ஒரு நிலைக்கு வச்ச இவங்களுக்கும் இடைக்கிடையே சிவாங்கி மிஸ்ஸும் என்னோட கதைச்சிருக்கா, சந்தனா சார், அப்படி பேர் சொல்லக்கூடிய அகலங்களை ஊக்கப்படுத்தி இன்றைக்கு 3 மாச சேமிப்பு 6 மாச சேமிப்பாகி நாங்க இப்ப ஒரு குறிப்பிட்ட தொகை, இப்ப சில சங்கங்கள் வருடக்கணக்கு இயங்கி இருந்தாலும் நாங்க 6ஆம் மாசம் இருந்து இந்த 9ஆம் மாசம் வரைக்கும் 55,000 ரூபாய், கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் சேமிப்போட இப்ப நாங்க நிக்கிறோம். ஆனா நிறைய சின்ன சின்ன சிரமங்களை மத்தியில தான் இது நாங்க நடந்தது. ஆனா இப்ப முற்றுமுழுதா சகல விடயங்களும் பூரணப்படுத்தப்பட்டு நாங்களும் மீண்டும் ஒரு புதிய சங்கமா உங்களை போல நாங்களும் மகளிரா இதுல இயங்கி நாங்களும் உங்களை மாதிரி கடன் கொடுத்து அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறோம். அடுத்த மாசம் எங்களுக்கு அதுக்குரிய நடவடிக்கைகள் நடக்கும் என்ற எண்ணத்துல இதுக்கு எங்களுக்கு உதவி செய்த சிஎன்ஹெச் அமைப்பினருக்கும்
அதே மாதிரி எங்கட வேல்வேந்தன் ஐயாவுக்கு நன்றியை சொல்லி இதான் எங்கட சங்கம் பெரிய கல்லார் விடிவள்ளி சங்கத்தின் அமைப்பு இதான். அதே மாதிரி எங்களுக்கு துர்நிலாவணையிலையும் இருக்கிறாங்க, மகளூர் முனையிலையும் இருக்கிறாங்க. அந்த வகையில அவங்க உங்களோட கண்டெக்ட் பண்ணி கொள்ளுவாங்க. தேங்க்யூ மிஸ். நன்றி குமுதினி. உண்மைக்கும் பல சவால்களை கடந்துதான் நீங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்கள். அதுக்கு உண்மைக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லணும். ஏனென்றால் பல சிரமங்களை எதிர்நோக்குற நேரத்துல நான் இந்த இடத்துல இந்த மக்களுக்காக உதவி செய்வேன், அதை நான் சரியா கொண்டு வருவேன் என்ற ஒரு துணிவோட நீங்க நீங்கள். அதுக்கு நாங்கள் உங்களை பாராட்டுறோம். இதுல நீங்கள் கற்றுக்கொண்டீங்களா என்னென்றால் ஒரு நன்கொடை கிடைக்க முன்னம் இந்த முதல் உருவாகி செயல்பட்ட சங்கங்கள் எப்படி கடனை கொடுக்க தொடங்கி இருக்கணும், அதிண்ட செயற்பாடுகளை பார்த்ததன் பின்னர் எப்போது இந்த உதவிகள் அவைகளுக்கு வழங்கப்பட்டிருக்குதுன்றத கேட்டறிஞ்சீங்களா இந்த பழைய சங்கங்கள் சொல்லி? கட்டாயம் மிஸ். நான் தெரிஞ்சு கொண்டேன். அந்த லேஸ்ல எப்பயும் ஒரு சங்கமோ அமைப்போ ஒரு ஆட்களுக்கு அந்த உருவாகி வர தன்மையில இருக்கிற சிரமங்கள் வச்சு கொண்டுதான் நானும் இதுல யோசிச்சேன். நான் நிச்சயம் அந்த 6 மாச கேப்ன்றது ஒரு சங்கத்துக்கு கட்டாயம் வேணும். அந்த 6 மாசம் இயங்கி வா நிலையில தான் அந்த சங்கங்கள் சரியா செயற்பட நாங்க கணிப்பிடலாம். அது உண்மை. அங்க இவ்வளவு சிரமம் செய்து கொண்டு வந்தாலும் எனக்கு நிறைய படிப்பினேன். இப்போ நம்ம கணக்கு பதிவிலையோ சரி, ஒரு கூட்டறிக்கை சமர்ப்பிக்கிறதுலயோ சரி, அல்லது கூட்டங்கள் நடத்துறதுலயோ சரி, நிறைய படிப்பினேன். அப்படி இருக்கக்குள்ள எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. மற்ற பெண்களும் இப்படி இப்ப நானும் யோசிச்சேன், நாமளும் இப்படி சங்கத்தை உருவாக்கி வர காலகட்டத்துல கஷ்டப்பட்ட நிறைய அங்கத்தவ குடும்பங்கள் இருக்கு. அவங்களுக்கும் இந்த சின்ன சின்ன கடன் வழங்கித்தானே அவங்களும் முன்னுக்கு வந்திருக்காங்க. அப்ப நாங்களும் அந்த ஒரு சேமிப்பு வச்சுக்கொண்டு நிச்சயம் கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டாலும் அவங்களால ஏண்ட அளவுக்கு அவங்களை உற்சாகப்படுத்துறேன். அடுத்தடுத்த வருடங்கள்ல நிச்சயம் நாங்களும் ஒரு நல்ல ஒரு கடன் வழங்கி அவங்களுக்கு உதவி செய்து இந்த பொது உதவியெல்லாம் நிறைய செய்யறது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நாங்களும் செய்யலாம், எங்களுக்கு ஒரு தொகை இருந்தா நாங்களும் செய்யலாம். அந்த வகையில் நான் இப்படி ஒரு பங்களிப்புல ஈடுபடுறது எனக்கு விருப்பம் மாதிரி இன்னும் சந்தோஷமா இதுல ஈடுபடணும்ண்டு. ஆனா நல்ல ஒரு அனுபவம் எங்களுக்கு இப்படி எல்லாம் தந்திருந்தா நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா வருவோம் ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி எங்களுக்கும் எல்லா கிடைக்கும். விடிவள்ளி சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம் எங்கட சங்கத்துல பேரு. துரோணிலாவணை கிராமத்துல 2025ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட சங்கமாகும். அந்த சங்கத்துல ஸ்டார்ட்ல 89 அங்கத்தவர்கள் அங்கத்தவம் வைத்திருந்தார்கள். தலைவராக ஆசிரியர் சுதாகரன் அவர்கள் செயற்பட்டு வந்தார். 2 மாதங்கள் தொடர்ச்சியாக கூட்டங்கள் நடைபெற்று வந்தன. அதுக்குள்ள ஏதோ பிரச்சனைகள் ஏற்பட்டதால அந்த சங்கம் பிளவுபட்டு மீண்டும் வேல்வேந்தன் சார், ரவீந்திரன் சார், சந்திரநாதன் சார் அவர்களின் ஆலோசனையின்படி மீண்டுமாக ஒரு சங்கம் 2025 5ஆம் மாதம் எனது தலைமையில் எனது வீட்டில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதில் தற்பொழுது 35 அங்கத்தவர்களோடு இயங்கிக் கொண்டு வருகின்றது. அந்த அங்கத்தவர்கள் யாவரும் தற்பொழுது 300 ரூபாய் தொடக்கம் 1000 ரூபாய் வரை தற்போதைக்கு 6 மாசங்களுக்கு சேமித்து 75,000 ரூபாய் தற்பொழுது நாங்கள் வங்கியில் வைப்பில் இட்டுள்ளோம். எங்களுடைய 35 அங்கத்தவர்களும் சுயதொழிலை செய்து கொண்டு வருகின்றவர்களும் சுயதொழிலை மேம்படுத்துவதற்காகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள். தற்பொழுது எமது CHA நிறுவனத்தில் கடனுதவிக்காக கேட்டுள்ளார்கள். கடன்களையும் பெற்றுக்கொள்வதற்காக ஆவலோடு இருக்கின்றார்கள். எனது கிராமத்தை பொறுத்தவரையில் ஒரு விவசாய கிராமம், மீன்பிடி கிராமம்,
கூலி தொழில் செய்கிற பெண்கள் மையமாக கொண்ட ஒரு கிராமமாக இருக்கின்றது. அடுத்ததாக ஒரு கிராமம் யுத்தத்தால பாதிக்கப்பட்ட ஒரு கிராமமாகவும் இருக்கின்றது. வணக்கம். நம்ம உரிமனை விடிவெள்ளி கூட்டுறவு சங்க தலைவர் ராஜலட்சுமி அழைக்கிறேன். எமது சங்கமானது ஆரம்பத்துல 2ஆம் தேதி 2ஆம் மாதம் 24ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்டு அது 3 மாத காலமாக ஆரம்பத்துல 2 மாதம் நன்றாக சேமித்து வந்தது. பின்னர் சில பிரச்சனைகளால 3 மாத காரணத்தால சேமிக்காம விட்டது. ஏற்கனவே தலைவராக உத்தமண்ணன் இருந்தவர். அவர் மூலம் இது சேமிப்பு இந்த விடிவெளியை கொண்டு எங்களுக்கு ஆரம்பிச்சு இது அவர் கையில் போயிட்டு பின் நாங்க 6ஆம் மாதத்திலிருந்து ஒழுங்காக சேமிப்புகளை ஒழுங்கான முறையில எமது அங்கத்தவர்கள் மூலம் சேமித்து கொண்டு வரோம். ஆரம்பத்துல 270 பேர் அங்கத்தவர்களாக இருந்தார்கள். தற்போது நாங்க 6ஆம் மாதத்திலிருந்து 13 குழுக்களாக அவங்களை பிரித்து ஒவ்வொரு குழுக்களிலேயும் 6 பேர் 8 பேர் 9 பேர் என்று சொல்லி 105 பேராக இயங்கி கொண்டு வருகிறோம் மிஸ். இப்போது தற்போது எங்களோட சேமிப்பு வந்து 1,50,000க்குள்ள இருக்குது. அடிப்படை சேமிப்பு வந்து 200 ரூபாய். எமது கிராமத்தில் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களும் இருக்கின்றது. மற்ற வாழ்வாதாரம் யுத்தத்தால பாதிக்கப்பட்டவர்களும் மனுஷியலால் இழந்த விதவைகளும் நிறைய பேர் வாழ்கின்றார்கள். எமது கிராமத்தில் ஏற்கனவே மீன்பிடி தொழில் செய்வதற்கு வலை கேட்ஸ் நிறுவனத்தால வழங்கப்பட்டது. அந்த மீன்பிடி தொழிலாளர்கள் இப்போது அந்த வலை மூலம் மீன்பிடித்து அவர்களின் குடும்ப வாழ்க்கை நிலையை கொண்டு செல்கிறார்கள். மற்றது சிறு மீன் பிடிப்பதற்கு 8 பேருக்கும் இது சிறிய அந்த உபகரணங்கள் மீன்பிடித்தல் தொழில் உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்குள்ள மிஸ். அவங்களும் அதன் மூலம் கொண்டு தொழில் செய்து வருகிறார்கள். 2 பேருக்கு அந்த சாதாரண லோன் சுய தொழில் செய்வதற்காக நாங்க கொடுத்திருக்கோம். ஒரு ஆளுக்கு 15,000, ஒரு ஆளுக்கு 20,000 ரூபாய் கொடுத்து 2 பேருக்கும் சாதாரண தொழில். அவங்க வந்து ஒரு ஆள் இடியப்ப வியாபாரம் செய்கிறார் 15,000 பெற்றவர், மற்றால் 20,000 பெற்றவர் மீன் வியாபாரம் செய்கிறார். அவர்களும் சிறுகை தொழில் மூலம் இந்த விடிவெளி சங்கத்தினால் வாழ்வாதாரத்தை கொண்டு மேம்படுத்தி செல்கிறார்கள். இது மத்திய விடிவெளி சங்கத்தை போன்று நாங்களும் மென்மேலாக நல்லாக வளர வேண்டும், இந்த விடிவெளி சங்கத்தை நல்லாக இயங்கி கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடு எனக்கும் இருக்கிறது மிஸ். இந்த அங்கத்தவர்கள் 105 பேருக்கும் சுயதொழில் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். அவங்களுக்கும் சுயதொழிலை வழங்கி விடிவெளி சங்கத்தினூடாக இந்த இதை மேம்படுத்த வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. உண்மைக்கும் நீங்கள் ஒரு பெரிய என்னன்னு சொல்றது பெரிசா தொடங்கி எவ்வளவோ சிரமங்களை எதிர்நோக்கி இப்ப ஒரு என்னன்னு சொல்றது சரியான இடத்துல வந்து இயங்க தொடங்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கும் எங்கட பாராட்டுகளும் நன்றியும். நாங்கள் இதை பற்றி தொடர்ந்து கதைப்போம். அதே நேரம் வேற 2 சங்கம் கதைக்காம இருக்கணும், அவையிலும் கதைச்சா பிறகு புதுச்சங்கங்களோட தொடர்ந்து கதைப்போமா? ஓ மிஸ், நாங்க இந்த வருஷம்தான் எங்களோட சங்கம் ஆரம்பமானது. 9ஆம் மாசம் 20ஆம் தேதி தான் தொடங்கினாங்க முதல் கூட்டம். 9ஆம் மாசம் 20ஆம் தேதி தான் தொடங்கினாங்க. நாங்க ஆரம்ப சேமிப்பு காசா 100 ரூபாய் எடுத்தது. எங்களோட மொத்த அங்கத்தவர் 34 பேர் இருக்கோம். இப்ப நாங்க இந்த 2வது கூட்டம் 20ஆம் தேதி செய்தனாங்க. சேமிப்புன்றது சேமிப்பு காசு 8,600 ரூபாய் அப்படித்தான் இது வரைக்கும் சேர்த்திருக்கான். அது சேமிப்பு பங்கு பணமும் சேமிப்பும் சேர்த்திருக்கிறீங்க. நீங்கள் இப்பதான் பங்கு காசும் சேமிப்பு காசு. ஆமா, இப்பதான் முதலாவது கூட்டத்தை நிறைவு செய்த ஆக்கள். இன்றைக்கு உங்களுக்கு இந்த மீட் சந்திப்பில மற்ற ஆக்கள் சொல்லிக்க நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டீங்களான்றதான் இன்றைக்கு எங்கட கேள்வி. நாங்க நிறைய விஷயத்த அவங்க நல்ல அந்த ஏற்கனவே செய்யறவங்களோட திறமையான நிறைய விஷயங்களை கேட்டுக்கொண்டுதான் இருந்தாங்க. ஆமாம்.
அப்ப உங்களுக்கு எங்களுக்கு விளங்குதா ஓ நீங்க ஓ எப்படி தொடர்ந்து உங்களோட ஓ கூட்டங்களை கொண்டு போகணும், கூட்ட விதிமுறைகளை எப்படி செயல்படுத்த வேணும், கூட்டத்துக்கு ஒழுங்கா வரையிலேண்டா என்ன ஒழுங்குமுறைகள், கூட்டத்துக்கு பிந்தி வரையினமெண்டா என்ன ஒழுங்குமுறை, எவ்வளவு காலம் நீங்கள் தொடர்ந்து தன்னிச்சையா அந்த சுயமா உங்களோட சேமிப்பில இயங்க வேணும், எப்போது உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வரும், நீங்க எவ்வளவு காலம் வெயிட் பண்ண வேணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்களா மற்ற சங்கங்கள் ஓ சொல்லும் ஓ நாங்க ஆரம்பத்துல இருந்து இந்த மீட்டிங்ல மற்ற சங்கங்கள்ல இருந்து அவங்க சொன்னது எல்லாம் கவனத்துல எடுத்திருக்கோம். ஆமாம். இது உங்களுக்கு ஒரு ட்ரெய்னிங் மாதிரி தான். ஏனென்றால், ஓ அவைகள் எப்படி இயங்கினம், அவைகள் எப்படி பிரச்சனைகளை எதிர்கொண்டுச்சினம், இப்ப எப்படி இயங்கினம் என்றதை அவைகள் சொல்லும்போது, அது உங்களுக்கு ஒரு பயிற்சி மாதிரி. அதை நீங்களும் தொடர்ந்து செயல்படுத்த வேணுமென்றதுக்காகத்தான் நாங்கள் உங்கள இன்றைக்கு இந்த மீட்டிங்ல இதண்ட நாங்கள். இது உங்களுக்கு பிரயோசனமா இருந்ததா? ஓ எங்களுக்கு நல்ல திருப்திகரமான பிரயோசனமா இருந்தது. சரி. இதுல அப்ப இருக்கிற இதுல பிரச்சனைகளுக்கு இதுல இருக்க பிரச்சனை எல்லா இதுகள் எல்லாம் அவங்க சொன்னதால எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாயிருக்கு. தெளிவா இருக்குது. ஏன்னா, அப்ப நாங்களும் ஓ இந்த பிரச்சனைகள் வந்தால் எப்படி தீர்வு காண வேணுமென்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? ஓ என்னென்னத்த நீங்கள் கற்றுக்கொண்டீங்கள்ன்னு ஒரு 2, 3 விஷயத்த சுருக்கமா சொல்லுங்கோ. இல்ல ஆரம்ப கட்டத்துல அவங்க அந்த சங்கம் தொடங்குற டைம் அவங்க எதிர்கொண்ட பிரச்சனைகள் அவங்க தீர்த்து கொண்ட விதம், இந்த ஓ, கடன் கொடுத்தது, ஓ, தங்களோட கிராமங்கள்ல செய்யற சேவைகள் ஆமாம். ஊடாக. அப்ப இதுகள் எல்லாம் நீங்கள் வந்து இப்ப தற்செயலா நாங்கள் நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கம் உங்களோட நீங்க நடத்துற கூட்டத்துக்கு வராட்டியும் உங்களுக்கு விளங்கும் நீங்கள் எப்படி குவேனி மகளிர் சீக்காகு சங்கத்தை கொண்டு நடத்த வேணும், எப்ப நாங்கள் உங்களோட நிப்பம், எப்ப உங்களுக்கான உதவிகளுக்கான வழிவகைகள் கிடைக்கும் என்றதெல்லாம் உங்களுக்கு புரியுது இல்லையா? ஓ உங்களுக்கு நல்ல விளக்கமா ஏற்கனவே உங்களோட கதைச்சவங்க நல்ல விளக்கமா இல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அதால ஆமா, ஆமா. எங்களுக்கு சுலபமா இருக்கு. நாங்களும் புதுசா தொடங்கின டைம் கொஞ்சம் சிக்கல்கள் மாதிரி தான் இருந்தது. இப்ப ஓ, உங்களோட அந்த கதைச்சதுகளை வச்சு நிறைய டவுட்டுகள் எங்களுக்கு கிளியர் ஆகிருக்கு. நன்றி. சந்தோஷம். அப்ப உண்மைக்கும் என்னென்றால், உங்களோட இந்த ஃபீட்பேக்ஸ் தான் இன்றைக்கு நீங்கள் இவ்வளவு நேரம் மினக்கெட்டிருந்தது இந்த இந்தியன் கூட்டத்தின் பயன்பாட சொல்றதா இருக்கும். ரொம்ப நன்றி. மற்றது அதாவது குஞ்சங்கட்குளம் கிராமம் வாகர பிரதேச செயலர் பிரிவு நாங்க நாங்க கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். குஞ்சங்கட்குளத்துல இருந்து மலையருவி சிக்கன கடன் உறவு கூட்டுறவு சங்கத்தின் பொருளாளர் கஜேந்திரனை வைக்கிறேன். ஆமாம். நாங்க வந்து 2024 2ஆம் மாசம் 3ஆம் தேதியிலிருந்து சேமிப்பு செய்ய தொடங்கின நாங்க ஆமாம். அங்கத்தவர்களாக 51 பேர் இயங்கி நாங்க 100 ரூபா மாசம் சேமிச்சு வந்த நாங்க சேமிச்சு வந்து இடையில 10ஆம் மாசம் மட்டும் சேமிச்ச நாங்க அந்த இடையில அந்த நிர்வாகத்துல ஒரு குழப்பங்கள் வந்ததால அந்த சேமிப்புகள் செய்யாம கூட்டம் நடத்தாம இருந்தது இருந்து 2025ஆம் ஆண்டு 9ஆம் மாசம் 4ஆம் தேதி நாங்க திருப்பி கூட்டத்தை ஆரம்பிச்சு நாங்க சேமிப்பு செஞ்சு வந்த நாங்க இடையில 10 மாசம் இடைவெளியா இருந்தது. அதுல எங்களை நெதர்லாந்துல இருந்து குழுவினர்ல இருந்து அங்க நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கம் உங்களோட தொடர்பு கொண்டு அங்க அவங்களெல்லாம் அனுப்பி திருப்பி நீங்க இந்த மீட்டிங்கை வைங்க சேமிப்பை செய்யுங்கன்னு சொல்லி திருப்பி இது செஞ்சதால இப்ப 2025ஆம் ஆண்டு 9ஆம் மாசம் நாங்க தொடங்கி இருக்கோம். அதுல வீடு வீடாக சென்று நாங்க செயலாளர் செயற்படல நாங்க திருப்பி உப செயலாளராக போட்டவைய சதுர்த்திகாவை இணைச்சு நாங்க இயங்கி அவன் வீடு வீடாக சென்றுதான் ஆக்களை சேர்த்து ஒரு 18 பேர் மட்டும் நாங்க 9ஆம் மாசம் சேமிச்சிருக்கோம். 100 ரூபாய்ல அதுகளாக முடிவெடுத்து சொல்லிச்சுகள் நாங்க 10 மாசம் இடைவெளியை விட்டுருக்கோம். 100 ரூபாய் 1000 ரூபாய் கட்டுறோம்னு சொல்லி 18 கட்டுன
ஐந்து ஐந்து சேமிச்சு இருக்குதுகள். பிறகு சேமிச்சு அதுல 9,900 ரூபா 9ஆம் மாசம் வந்து சேமிச்ச நாங்க. திருப்பி 10ஆம் மாசம் 4ஆம் தேதி சனிக்கிழமை அடுத்த மீட்டிங்க போட்டோம் நாங்க. போட்டு 100 ரூபாயா சேமிச்சு எல்லாம் இப்ப இந்த 2 மாதமும் சேமிச்ச காசி 15,000 ரூபா எங்கட கையிருப்புல இருக்கி. எல்லாம் மொத்தமாக நாங்க போன வருஷம் இருந்து இந்த வருடம் மட்டும் மொத்தமாக 48,800 ரூபா சேமிச்சிருக்கோம். அதுல வங்கியில வந்து 8,000 ரூபா வச்சிருக்கோம். 9ஆம் மாசம் நாங்க சேமிப்பை போட்டு அதுல தெரிவு செய்து ஒரு பயனாளி சிறுகடை வச்சிருக்கிறவைக்கு 25,000 ரூபா உண்டு எல்லாரும் சேர்ந்து நாங்க முடிவெடுத்து அவைக்கு கடனாக கொடுத்திருக்கோம். கொடுத்திருக்கோம். முதலாவதாக 10,000 ரூபா வீட்டு தோட்டத்துக்கு என்று சொல்லி கொடுத்த நாங்க கொடுத்து விட்டு அதுக்கு பிறகு பட்டை இந்த குளத்தோரம் தோட்டம் செய்யறாங்களுக்கு பட்டை வேண்டி கொடுத்த வட்ட வேண்டி கொடுத்து அதுல 15,000 ரூபாய் இந்த 9ஆம் மாசம் இருந்துதான் நாங்க கடனை விட்டு வாரோம். அதுலதான் நாங்க அந்த 25,000 ரூபாய் ஒரு பயனாளிக்கு இந்த கடன் கொடுத்திருக்கோம். அது 3 மாச இடைவெளியை வச்சு கொடுத்திருக்கோம். ஒருவித வட்டிக்கு கொடுத்திருக்கோம். அதை திருப்பி விட்டு செஞ்சு இந்த இப்ப கையிருப்பாக 34,800 ரூபாய் காசு இருக்குது. இந்த 11ஆம் மாச மீட்டிங்க போட்டு அதுல ஒரு பயனாளிக்கு நாங்க அந்த கடனை கொடுக்க போறீங்க. அப்ப நான் கேக்குறது உங்களுக்கு இன்றைக்கு நீங்க ரொம்ப நல்ல வடிவாய்ப்பை திருப்பி மீள புனரமைச்சு செயல்படுறீங்க. உங்களுக்கு எங்களோட பாராட்டுக்கள். இன்றைக்கு நீங்கள் இந்த கூட்டத்துல என்னென்ன விஷயங்களை கற்றுக்கொண்டீங்க? நாங்க இன்னைக்கு வந்து சேமிப்பு எப்படி செய்யணும்ன்றதையும் அந்த கடன் கொடுத்து அறவுற எப்படின்றதையும் கேட்டு திருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு வராத ஆட்களை எப்படி நாங்க மீண்டும் அவங்களை இணைச்சு கொள்ளணும்ன்றதையும் நாங்க கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. மற்றது வந்து இந்த சங்கங்கள் பதிவு செய்து இயங்கினால் எப்படி நன்மை என்றதை பற்றி கேட்டறிஞ்சீங்களா? ஓமாம், அந்த பதிவு செஞ்சு இயங்குறதால வந்து எங்களுக்கு வந்து வருட முடிவுல வந்து அவங்க வந்து எங்களோட கணக்கறிக்கைகளை ஆய்வு செய்வாங்க. அந்த காசியல் வந்து வீண் விரியமா போவாதுன்றது நாங்க அறிஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கேட்ட நீங்கள் அவியல் நல்ல சங்கமா இயங்குறபடியால இந்த கூட்டுறவு திணைக்களத்தின் ஊடாகவும் அவங்கள அந்த கௌரவப்படுத்தி மாவட்ட மட்டத்திலையும் அந்த மாகாண மட்டத்திலையும் அவியலை கௌரவப்படுத்தி மகளிர் மணிமகுடம் என்று சொல்லி சிறப்பா இயங்குற சங்கம் என்று சொல்லி அவியலுக்கு அந்த பட்டமும் கொடுத்து சில சங்கங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ஒரு தடவையில கொடுத்திருக்கணும். நல்ல புதுசா இயங்கி நல்லா இயங்குற சங்கங்களுக்கு 2 தடவையா பிரிச்சு 5 லட்சமா கொடுத்தும் அவைகளுக்கு உதவி செய்திருக்கணும். அதே நேரம் வந்து நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கமும் அவியல் நல்லா தொடர்ந்து இயங்க தொடங்கின பிறகுதான் நிதி உதவிகளை கொடுத்திருக்கிறதோட வேற வெளிநாட்டு அமைப்புகளையும் அவியலோட சேர்த்து அவியலுக்கு உதவி செய்ய வச்சிருக்கிறதையும் அறிஞ்சு கொண்டீங்களா? ஓமாம், நாங்க அறிஞ்சு கொண்டோம். நாங்க இப்ப எடுத்திருக்கிற முடிவு என்னன்னா 6 வராட்டியும் சரி நாங்க வீடு வீடாண்டாலும் செயலாளர் பொருளாளர் நானென்றாலும் சென்று அந்த சனத்துகள் எடுத்து ஒழுங்கா நாங்க சேமிப்பு செஞ்சு அந்த கிரீட நாங்களும் பெற்றுக்கொள்ளணும் என்ற ஆர்வத்தோட இருக்கோம். வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். என்னன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் செயலாளர் பொருளாளர் மண்டாலும் இயங்குவோம். இதுல எங்களுக்கே தெரியும் நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்ட நீங்கள் இந்த 10 மாசமும் இயங்காமல் போனதும் எவ்வளவு சிரமம். இதுல எங்களுக்கு கூட எவ்வளவோ நம்பிக்கை இனங்கள் வந்திருந்தது. அப்ப நீங்கள் இந்த நேரத்துல இப்படி ஒரு முடிவை நீங்களா சொல்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே நேரம் இருக்கக்குள்ள நீங்க எங்களை ஆர்வப்படுத்தினதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றியை செலுத்திக் கொள்றோம்.
நன்றி நன்றி. அது மட்டும் இல்லாமல் விடிவெள்ளி சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கம் சேர்ந்த துறை நிலாவன கோமகளா இருக்கட்டுக்கும் மற்றது வந்து எல்லாருக்குமே இந்த 3 பகுதியை சேர்ந்த சங்கங்கள்ல இருக்கிற அனைவருக்கும் கூட நன்றி. ஏனென்றா இப்ப விடிவெள்ளி சீக்காக்கு சங்கமும் மற்றது வந்து மலையறிவி சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கமும் ஆரம்பத்தில தொடங்கி ஆரம்பிச்சாலும் அவைகள் நிறைய பிரச்சனைகளையும் இடர்பாடுகளையும் பட்டு இப்ப மீள துளிர்த்து வந்திருக்கிறோம். வாடி நாங்கள் படப்போறமோன்ற கட்டத்துல இருந்து இப்ப மீள துளித்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப சிறப்பா இயங்கி எங்கள உதவிகளையும் மாவட்ட மட்டங்கள்ல நடக்கிற சிறப்பான பட்டங்களையும் உதவிகளையும் பெற்றுக்கொள்றதோட ஒரு சிறந்த சங்கங்களாக உங்களுடைய கிராமங்கள்ல நீங்கள் இணைஞ்சு செயல்பட வேணும். இந்த இன்றைய சந்திப்பு உங்களுக்கு பிரயோசனமா இருந்ததா எல்லாருக்கும்? நல்ல பிரயோசனமா இருந்தது.